ஜோசியர் வீட்டுக்கு போலாம், புறப்படுங்க. எதுக்கு கற்பகம்? என்ன நீங்க? ஹரிக்கு 26 வயசு முடிஞ்சாச்சு. இப்பவே வரன் பார்க்க தொடங்கினாதான் 1 வருஷத்துக்குள்ள கல்யாணத்தை முடிக்க முடியும். முதல்ல அவனை கேட்கணும். நீயா எந்த முடிவையும் எடுக்காத. அவன் தடை சொல்ல மாட்டான். என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். காலம் மாறுது கற்பகம். பேசிட்டு முடிவு எடுக்கலாம். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும் இல்லையா? என்ன பேசுறீங்க? காதல் சங்கதிகளா? கேட்டாதானே தெரியும். ஹரியின் அண்ணன் பிரசாத் உள்ளே வந்தான். காதல் விவகாரங்கள் எதுவும் இல்லம்மா. உன்கிட்ட சொன்னானா? அப்பா வாசு கேட்க, என்கிட்ட நித்யா கிட்ட சொல்லாம இருக்க மாட்டான். அதுவும் நித்யா அவனுக்கு ரொம்ப தோஸ்து. அம்மா, நான் இருக்கேன்டா. என்னை விட அண்ணி தோஸ்து அவனுக்கு. அதுதானம்மா நிஜம். வேட அவன் மனசு புரிஞ்சுக்கிட்டது நம்ம மருமகளா இருந்தா நமக்கு பெருமை தானே. நித்யா வெளியே வந்தாள். அத்தை, டிஃபன் ரெடி, சாப்பிடலாமா? நான் பூஜையை முடிக்கலடி. சரி, மாமாவுக்கும் இவருக்கும் கொடுத்துடலாம். நீங்க பூஜையை முடிச்சப்புறம் நீங்களும் நானும் சாப்பிடலாம். அதுக்குள்ள நான் வாஷிங் மிஷின் போட்டுடுறேன். நித்யா, நீ சாப்பிடு என் கூட. அம்மா வர வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டாம். நான் அவளை காக்க சொல்லலடா. உனக்கு ஏமா கோவம் வருது? நான் சாதாரணமா தானே சொன்னேன். நான் உன் பொண்டாட்டிய பட்னி போடுற மாதிரி பேசுற, எனக்கு பிடிக்கல. நித்யா குறுக்கே வந்தாள். ஐயோ பிரசாத், நீங்களும் மாமாவும் சாப்பிட வாங்க. எனக்கு பசிச்சா நான் சாப்பிடுவேன். அத்தை என்ன தடுக்கல. ஏண்டி, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணா என்னையே நீ அசிங்கப்படுத்துறியா? உனக்கு ஆதரவு தர்றதே தப்பு. பிரசாத் கோபமாக உள்ளே போக வாசுதேவன் அருகில் வந்தார். நித்யா, நீ காத்திருக்காத. வீட்டுல எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு ஆபீஸ்க்கும் போற. தவிர குழந்தை பராமரிப்பு வேற. நேரத்துக்கு சாப்பிடுமா. பகல் முழுக்க குழந்தைய நான் தான் பாத்துக்கிறேன். என்ன கண் மூட விடுறதில்ல அவன். யாரு இல்லைன்னு சொன்னது கற்பகம்? நீயாவது குழந்தை தூங்குன நேரத்துல கொஞ்சம் படுக்கலாம். அவளால முடியுமா? நான் வேலைக்கு போகலன்னு குத்தி காட்டுறீங்களா? இது குத்தல் இல்ல கற்பகம், அதுதானே நிஜம். வேலைக்கு போற பொண்கள்லாம் இப்பெல்லாம் நிறைய உண்டு. நம்ம நித்யா அப்படி சொல்றாளா? அப்படி நான் சொல்லல. பகல் முழுக்க குழந்தைய நீ பராமரிக்கணும்னு உன் கஷ்டம் புரிஞ்சு 4 மணிக்கு எழுந்து சமையல் வேலைகளை முடிச்சுட்டு அரக்க பறக்க ஆபீஸுக்கு போறா. ராத்திரி 7 மணிக்கு வந்தா 10 மணி வரைக்கும் வேலை. மாடு மாதிரி உழைக்கிறா. கை நிறைய சம்பளம் கொண்டு வரா. அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா கற்பகம்? மருமகன் ஏன் பாரபட்சம்? அவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? நல்லதா 4 வார்த்தைகளை சொல்லி அனுசரணையா ஒரு பேச்சு, பாசமா ஒரு பார்வை, இது போதாதா? கதவருகில் நின்று பிரசாத் ரசித்தான். அப்பா எப்போதுமே நியாயம்தான் பேசுவார். முன்கோபக்காரர் தான். அந்த கோபத்திலும் நியாயம் இருக்கும். அம்மாவும் தப்பான பெண்மணி இல்லை. நாலாந்தர மாமியாரும் இல்லை. ஆனால் அம்மா ஒரு ரசம் செய்தால் கூட அது உலகத்தரம் என புகழ வேண்டும். எந்த நேரமும் அம்மாவை தலையில் தூக்கி வைத்து ஆட வேண்டும். அம்மாவுக்கு மருமகளை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நித்யாவை தூக்கி வைத்து புருஷனோ பிள்ளைகளோ பேசிவிட்டால் பொத்து கொண்டு வரும். சராசரி பெண்ணின் கேரக்டர். இதை நித்யா வந்த முதல் நாளில் இருந்தே சரியாக புரிந்து கொண்டு விட்டாள். நித்யா டிஃபனை எடுத்து வைத்து விட்டு வந்தாள். மாமா, அத்தையோட உழைப்புலதான் இந்த குடும்பம் இத்தனை உயரத்துக்கு வந்திருக்கு. இப்பவும் உழைப்புக்கு பஞ்சம் இல்ல. குழந்தை பராமரிப்பு சாதாரண விஷயமா? கற்பகம் நிமிர்ந்தாள். வேலைக்கு போறதோ சமையலோ பெரிய விஷயம் இல்ல மாமா. குழந்தைய பெத்ததோட சரி. வளர்க்கறது முழுக்க அத்தை தானே. அவனுக்கு பசிச்சா என்ன தேட மாட்டான். எல்லாத்துக்கும் அவனுக்கு பாட்டி தானே. இது எனக்கு கிடைச்ச வரம் இல்லையா? அத்தைய யாரும் எதுவும் சொல்லாதீங்க. நெகிழ்ந்து விட்டாள் கற்பகம். எனக்கு உன்னை பத்தி தெரியும்டி. உன் மேல எப்பவும் எனக்கு பாசம் உண்டு. அத்தை, நான் உங்களை அம்மாவைத்தான் நினைக்கிறேன். அது எனக்கு தெரியாதா அத்தை? அக்ஷு அக்ஷு என பிரசாத் பலமாக தும்ம, திமிராடா, அவ ஒன்னும் எனக்கு ஐஸ் வைக்கல, நிஜம்தான் பேசுறா. நம்பிட்டம்மா. பாட்டி குரல் கேட்க, வரேண்டா தங்கம். நித்யா, நீயும் சாப்பிடு, இவங்களையும் சாப்பிடவை. குழந்தைய எழுப்பி குளிப்பாட்டி நிறைய வேலை இருக்கு எனக்கு. அத்தை, பூஜை இன்னைக்கு கட். முதல் தெய்வம் என் பேரன், அப்புறம்தான் மற்ற தெய்வங்கள் எல்லாம். உள்ளே கற்பகம் கூட நித்யா இவர்களை அழைத்து டிஃபனை எடுத்து வைத்தாள். நீயும் சாப்பிடுமா? இருக்கட்டும் மாமா. அத்தையும் வெறும் வயிறோட தானே இருக்காங்க. காத்திருந்தா மனசுக்கு ஒரு திருப்தி. அவர்களுக்கு பரிமாறினாள். ஜோசியரை பார்க்க போறீங்களா மாமா? பார்க்காம விடுவாளா கற்பகம்? ஹரிய ஒரு வார்த்தை கேட்டுட்டு போனா நல்லது. பிரசாத் மாதிரி நாங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்ட மாட்டான். குதர்க்கமா பேசுவான். இவ அதை ஒப்புக்க மாட்டா. மாமா, முதல்ல அத்தை விருப்பப்படி ஜோசியரை போய் பாருங்க. அவனுக்கு குருபலன் வந்தாச்சான்னு கேளுங்க. வந்துட்டா கல்யாணம் நடந்துதானே தீரணும். அதுக்கு தக்க அவன் மனசும் மாறும். நீ பேசும்மா, நான் பேசுறேன். என் மனசுல ஒரு கலக்கம் இருக்கு நித்யா. என்ன மாமா?
நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்து 7 வருஷமாச்சு. 3 வயசுல குழந்தையும் இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ கோவப்பட்டோ முகம் தூக்கியோ நாங்க யாரும் பார்த்ததில்ல. நான் பார்த்திருக்கேன்பா. பிரசாத் குறுக்கே நுழைய, நீ சும்மா இருடா. இந்த பாருமா, கற்பகம் நல்லவதான். சிக்கனமா குடும்பம் நடத்தி எதுக்கும் ஆசைப்படாம என்ன கடனாளியாக்காம குடும்பத்தை வழி நடத்திருக்கிறா. ஆனா நீ வந்தப்புறம்தான் ஒரு புது வெளிச்சமே இந்த வீட்டுக்கு வந்திருக்கு. அம்மாட்ட இதை நான் போட்டு தரவாப்பா? பேசாம இருக்க மாட்டீங்களா பிரசாத்? கற்பகம் பெரும்பாலும் அம்மாவா சில சமயம் மாமியாரா நடந்துட்டாலும் நீ அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அப்பா, அம்மாட்ட உள்ள கோவத்தை எல்லாம் இவ பெட்ரூம்ல என்கிட்டதான் காட்டுவா. ஐயோ, மாமா கிட்ட என்ன பேசுறதுன்னு விவஸ்தை இல்லையா? விடுமா, அவன் எப்பவுமே விளையாடுவான். என் கவலை அது இல்ல. ஹரிக்கு வர்றவ நல்லபடியா இருக்கணும். நீ 2013 வந்த, அப்பவே பெண்கள் பேயாட்டம் ஆடுற காலம்தான். ஒரு சில பெண்கள் விதிவிலக்கு. இந்த 2020 நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு நித்யா. உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா மாமா, கோயிலா இருக்கிற குடும்பத்தை குப்பமேடா ஆக்கிடக்கூடாது. அதுதான் என் கவலை. நானும் அத்தையும் அதுக்கு விட மாட்டோம். நீ வேணும்னா பேசாம இருப்ப. அம்மா சண்டைன்னு வந்தா கோதால இறங்கியே தீருவாங்க. அப்பாவோட முகவாயில இந்த தழும்பு எப்படி? அம்மா விசின கரண்டி தான் காரணம். ஐயோ போதுமே, இது வெளியில தெரிஞ்ச காயம். காட்ட முடியாத இடங்கள்ல எல்லாம் என்னெல்லாம் காயங்கள் இருக்கோ. நீங்க எழுந்து போங்க முதல்ல. அப்பா வாய் விட்டு சிரித்தார். அவரால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. மோசமா ஹரிக்கு பொண்டாட்டி வந்தா எங்க அம்மா சீரியல் வில்லி ரேஞ்சுக்கு ஆவாங்க. சண்டை சூடு பிடிக்கும். நமக்கு சரியான பொழுதுபோக்கு. டேய் முடியலடா, எனக்கு சிரிச்சே வயிறு பிடிச்சிக்கிச்சு. ஏன்பா, வீட்டுல மருமகளுக்கு மாமியார் விஷம் வைக்கிற சீனெல்லாம் டிவில வருதே. மளிகை சாமான் வாங்கும் போதே 1/2 கிலோ விஷம் வாங்கி வச்சிருவாங்களா? நித்யா குபீரென சிரித்து விட்டாள். அதற்குள் குழந்தையை குளிப்பாட்டி கற்பகம் எடுத்து வர அவள் தெப்பமாக நனைந்திருக்க, அத்தை என்ன இது? நீயும் குளிப்பாட்டின்னு என் மேல தண்ணி ஊத்திட்டாண்டி. என்னடா ராஜா இது? அத்தை, அவனை கொடுங்க, நீங்க போய் புடவை மாத்திட்டு வாங்க. இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். குழந்தைக்கு இட்லியில நெய் தடவி கொடு, அவனுக்கு பசிக்கும். பாசம், நகைச்சுவை, பரிவு, அனுசரணை இதெல்லாம் கலந்ததுதான் வாசுதேவன் குடும்பம். வாசுதேவன் ரயில்வேயில் அதிகாரி. அடுத்த வருடம் ரிட்டையர்மெண்ட். கற்பகம் ஆரம்பம் முதலே குடும்ப தலைவிதான். இருவருக்கும் பிறந்த இடம் ஏராளமான உடன்பிறப்புகளுடன் கூடிய குடும்பம். வருவோர் போவோர் என உறவுக்காரர்கள் கூட்டம் பிரதானமாக இருக்கும். கற்பகம் மனதில் பட்டதை வெடுக்கென பேசினாலும் நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரி. கடைசி வரை மாமியார் மாமனாரை தன்னுடன் வைத்து பராமரித்தவள். வாசுவின் உடன்பிறப்புகளுக்கு நிறைய செய்தாள். அதில் அவருடன் நிறைய சண்டையும் போட்டதுண்டு. சமயத்தில் சண்டை உச்சகட்டத்துக்கு போகும். பிள்ளைகள் பிரசாத், ஹரி 2 பேரும் மிரண்டு போவார்கள். வாசு ஓரிரு சமயம் கற்பகத்தை கை நீட்டி அடித்து, கற்பகம் கோபத்துடன் அவள் அக்கா வீட்டுக்கு போய் தங்கி, வாசுவே போய் அவளை கெஞ்சி கேட்டு அழைத்து வந்து, இந்த மாதிரி நிறைய நடக்கும். சில சமயம் கற்பகம் ராட்சசி போல தோற்றமளிப்பாள். ஆனால் சட்டென மனம் மாறி கணவருக்கு சாதகமாக திரும்பி விடுவாள். கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியாத கேரக்டர். தயாளம், பேராசை, கோபம், பொறாமை பெண்களின் சராசரி குணம். வம்பு என எல்லாம் கலந்த ஒரு வினோத கலவை கற்பகம். அவளது மாமியார் வாசுவின் அம்மா சொல்வது இதுதான். அவளுக்கு 2 பசங்க, பொண்ண பெத்துக்கல, புருஷனுக்கும் அடங்கல. அதனால பொம்பளையோட குணமே அவகிட்ட இல்ல. இதில் பாதிதான் உண்மை. பெண்ணை பெற்றவர்களுக்கு பிறரின் வலிகள் எப்போதுமே அதிகம் தெரியும். அவர்களும் வம்பு பேசுவார்கள். ஆனால் அது அளவோடு இருக்கும். பெண் வளர்ப்பும் அதிலுள்ள பதற்றமும் வேறு ரகம். ஆண் பிள்ளைகளை மட்டும் பெறும்போது அந்த அம்மாக்களுக்கு ஒரு அடங்காத்தனம் வந்துவிடும். இதை சொன்னது ஒரு வயசான பாட்டி. சொந்த அனுபவமாக இருக்கலாம், விடுங்க. இந்த குடும்பத்துக்கு வருவோம். இவர்களால் 45 வயது வரை ஒரு சொந்த வீட்டை பற்றி யோசிக்க கூட முடியவில்லை. அதன் பிறகு வாசுதேவனுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைத்து பழைய நிலம் ஒன்று நல்ல விலைக்கு போக நகரில் பிரதான பகுதியில் 2006ஆம் வருடம் லோன் போட்டு நிலம் விற்ற பணத்தை முன்பணமாக தந்து இந்த பிளாட்டை வாங்கினார்கள். 1000 சதுர அடி, 2 படுக்கை அறை கொண்ட மீடியமான அழகான வீடு. அதன் கடன் இன்னமும் அடையவில்லை. அப்பாவின் ரிட்டையர்மெண்ட் பணத்தில் பெரும்பகுதி அதில் போய்விடும். பிரசாத் MCom முடித்ததும் ஒரு நல்ல பேங்கில் வேலை. ஹரி அந்த நேரம் என்ஜினியரிங் முதல் வருடம். அவர்களது படிப்பு செலவு பெற்றோரின் கடைசி செலவு என கழுத்தை நெரித்தது. பிரசாத் வேலைக்கு வந்து சம்பளம் வர தொடங்கி 2 வருட காலம் முடிந்ததும் அப்பாவால் மூச்சு விட முடிந்தது. பிரசாத் ICWA முடித்து இன்னும் சில பரீட்சைகளை எழுத பேங்கில் ஒரு நல்ல பதவிக்கு வந்துவிட்டான். ஹரி கடைசி வருஷ பிடெக் படிப்பு. உடனே கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு நல்ல IT கம்பெனியில் வேலை கிடைத்து விட்டது.
அப்பாவின் சகல கடன்களும் அடையும் நேரம் பிள்ளைகள் இருவரும் தலை தூக்கி வீட்டுக்கு வெளிச்சம் வந்து விட்டது. வசதிகள் கூட தொடங்கிவிட்டது. பிரசாதுக்கு 27 வயது முடிய கல்யாண பேச்சு தீவிரமாகி வழக்கம் போல குடும்ப ஜோசியரிடம் ஜாதகம் பார்க்க கல்யாண வேலை வந்துவிட்டது என பெண் தேடும் படலம் வேகமாக ஆரம்பித்து விட்டது. ஆன்லைனில் மேட்ரிமோனியல் சைட்டுகளில் விஜயம் செய்து சல்லடை போட்டு சலிக்க தொடங்கி விட்டார்கள். பொண்ணு அழகா இருக்கணும், படிச்சிருக்கணும், ஆனா வேலைக்கு போக வேண்டாம். கற்பகம் ஆரம்பித்து விட்டாள். ஏன் கற்பகம், இனிமேலும் நான் கஷ்டப்பட முடியாது. வீட்டு பொறுப்புகளை வர்றவை ஏத்துக்கணும். எனக்கு ரெஸ்ட் வேணும். அவளுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு நான் இதே ஓட்டத்தை ஓட முடியாது. கற்பகம், கட்டிக்க போறது பிரசாத், முடிவை அவன் எடுக்கணும். ஆனா வீட்டுக்குள்ள நான் தானே கஷ்டப்படணும். உனக்கு ஒரு மக இருந்தா செய்ய மாட்டியா? யாரா இருந்தாலும் செய்ய மாட்டேன். எனக்கு உடம்புல தெம்பு இல்ல. எல்லாருக்கும் வடிச்சு கொட்டி என் முதுகு வளைஞ்சாச்சு. எல்லாத்துக்கும்னா நானும் 2 பசங்களும் தானே, அது என் கடமை. வேற யாரு? அப்பா புரியலையா? அத்தைகள் சித்தப்பா குடும்பம் அடிக்கடி வருவாங்க இல்லையா, அவங்கள சொல்றாங்க அம்மா. அத நான் மறுக்கலடா. ஆனா உங்க 2 பேருக்கும் சித்தி, பெரியம்மா, மாமி எல்லாரும் உண்டு. என் சொந்தங்கள் வந்தா அதிகபட்சம் ஒரு வேளை சாப்பாடு முடிஞ்சு போச்சு. உங்க அம்மா ஆட்கள் தான் இங்க டேரா, அதுவும் 1000 நாட்டாம. பாட்டு கூத்து பாதி ராத்திரி வரைக்கும் கண் முழிச்சு சரியான நேரத்துக்கு சாப்பிடாம எதுலயும் ஒரு ஒழுங்கு இல்லாம இல்லன்னு சொல்லு. போதும் நிறுத்துங்க. என் உடன்பிறப்புகள் வந்தா கூட மாட வேலை செய்வாங்க. அவங்க பக்கத்து ஆட்கள் வந்தா தூரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்க. இப்பவும் புகுந்து விட்டு அராஜகம். எனக்கே சாகர வயசு, எத்தனை காலம் அடங்கி போறது? சண்டை வலுக்க 2 பிள்ளைகளும் உள்ளே புகுந்து அதை சரி செய்வதற்குள் மண்டை காய்ந்து விட்டது. ஐயோ, எனக்கு கல்யாணமே வேண்டாம். இல்லடா பிரசாத், நான் யாரையும் குறை சொல்லல. சொல்ல எதுவும் இல்ல. பொம்பளைக்கு வயசு 70 ஆனாலும் பிறந்த வீட்டுக்காரங்களை பேசினா பொத்துக்கிட்டு வரும். பல வீடுகள்ல இப்பவும் அம்மா உறவுகள் தான் கதகளி ஆடுது. அப்பா மனுஷங்க யாருன்னே தெரியலையே. விடுங்கப்பா, கல்யாண பேச்ச விடுங்க. இல்லடா, நாங்க பேசல. எங்க சண்டை ஓயாது. நீ சொல்லு, பொண்ணு என்ன மாதிரி இருக்கணும்? அழகு படிப்பு எல்லாம் தேவைதான், ஆனா உத்தியோகம் ரொம்ப முக்கியம். என்னடா பேசுற? சின்னவன் ஹரி அதிகம் பேச மாட்டான். பேசினா ஆணி அடிச்சா மாதிரி வார்த்தைகள் விழும். அம்மா, நீ குடும்பத்துக்காக உழைச்ச. ஆனா பணத்தால அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்ல. கடைசி வரைக்கும் அவர் தான் போராடி இருக்கிறாரு. என்னடா குத்தி காட்டுறியா? நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, உண்மை அதுதானே, ஒப்புக்கோ. அப்ப வேலைக்கு போகாத பெண்கள் வேஸ்ட்ன்னு சொல்றியாடா? இல்லம்மா, உனக்கு அந்த வாய்ப்பு இல்ல. அப்பாவும் அதுல பிடிவாதமா இருக்கல. அது முடிஞ்சு போன கதை. இப்ப வாழ்க்கை வேற. என்ன வேற? பிரசாதுக்கு பிடிச்சம் போக கைக்கு 70,000 ரூபாய் வருது. அப்பா, நீ சம்பாதிக்கலையாப்பா? அம்மா, அது இப்போ வாழ்நாள் முழுக்க கூட்டு குடும்பமாவே இருக்க முடியுமா? அவன் என்னையும் அப்பாவையும் நம்பி வாழ முடியுமா? அது அவனுக்கும் கௌரவம் இல்லையே. அவனுக்கு வர்ற ஒருத்தி சம்பாதிச்சா அதை மட்டும்தான் பிரசாத் உரிமை கொண்டாட முடியும். அப்போ இத்தனை நாள் அவனோட ஒட்டி வாழற நாமெல்லாம் அவனுக்கு பந்தம் இல்லையா? எங்கிருந்தோ வரப்போற ஒருத்தி தான் வசதியா? அம்மா, அப்படி பார்த்தா பாட்டியும் அத்தைகளும் தான் அப்பாவுக்கு வசதி. நீ 2ஆம் பட்சம் தானே. இப்படி போயிச்சுனா உன் வாயை கிழிப்பேன். நீ மட்டும் பொண்டாட்டி உறவுக்கு சேகரம், மத்தவங்களுக்கு அது இல்லையா? அம்மா, உடன்பிறப்புகள் எல்லாமே வசதி தான், ஆனா பொண்டாட்டி தான் சாஸ்வதம். கேட்டீங்களா? இப்பவே இப்படி பேசுற இவன் நிச்சயமா கல்யாணம் செஞ்சுக்கிட்டா கூசாம நம்மளையெல்லாம் கழட்டி விட்டுட்டு போயிடுவான். இரு கற்பகம், வளராத. ஹரி பேசுறதுல உள்ள உண்மைய புரிஞ்சுக்க பாரு. எனக்கு எப்படி நீயோ அப்படித்தான் நம்ம பிள்ளைகளுக்கும் அவங்க மனைவிகள். பிரசாத், நீ பேசல. அப்பா, நம்ம குடும்ப ஒற்றுமை கொலையாம நல்ல பொண்ணா தேடுவோம். சரி, பாக்குறதுக்கு லட்சணமா இருந்தாலும் குணம் மட்டும் நம்ம அம்மா மாதிரி இருந்தா எப்படி கண்டுபிடிப்ப? ஹரி கேட்க வாசு சிரித்து விட்டார். ஏண்டா, பெத்தவளை வச்சு செய்றீங்களா? அம்மா, நீ வேலைக்கு போகாமலே இந்த போடு போடுறியே, கொஞ்சம் அதிகம் படிச்சிருந்தா இந்த தேசத்தையே உன்னால ஆள முடியும். நிறுத்துடா. உங்களை எல்லாம் கட்டிக்கிட்டு அழறத விட அது ஒன்னும் விஷயம் இல்ல. விடுறா. அம்மா, வேலைக்கு போற பொண்ணு வந்தா இன்னொரு வருமானமும் வரும், குடும்பமும் சுபிட்சமா இருக்கும். ஆனா என் இடுப்பு ஒடியும். வந்தவ இடுப்ப நீ உட. ஏற்கனவே அப்பா இடுப்ப உடைச்சி உனக்கு பழக்கம் இருக்கே. வாசு மறுபடியும் சிரிக்க, என்னவோ போங்க, நான் எதுலயும் தலையிட மாட்டேன். ஹரி பெரிய மேதாவி இருக்கானே, அவனை கேட்டு செய்யுங்க. ஹரி, இப்ப முதல்ல அம்மா தான் உனக்கு எதிரி, ஜாக்கிரத. பரவாயில்ல, அண்ணி வரட்டும், கிளப்பி விட்டுட்டு அம்மா ஒரு கை பாக்குறேன். டேய் கருங்காலி, உன்னை பெத்தவனாண்டா, அது நான் செஞ்ச துரதிருஷ்டம். அம்மா அவனை அடிக்க துரத்த ஹரி ஓட, அப்பா பின்னால் வந்து ஒளிய பிரசாதின் கல்யாணம் களை கட்டி விட்டது. 1 மாத தீவிர தேடலில் ஜாதகம் பொருந்தி நித்யாவின் விவரங்கள் கைக்கு வந்தன.
நித்யாவின் அப்பா பிசினஸ்மேன், உணவுப் பொருள்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி. நல்ல வருமானம், பெரிய வீடு. அம்மா ஒரு கல்லூரியில் லெக்சரர். ஒரு தம்பி, அவனும் அப்பாவுடன் பிசினஸை கவனிப்பவன். நித்யாவுக்கு மத்திய அரசாங்க உத்தியோகம். வசதியான பெரிய வீடு, கார், பேங்க் பேலன்ஸ் என சகல தகுதிகளும். அழகான பெண். தவிர முதுகலை MBA பட்டம். ஜாதகம் பிரமாதமாக பொருந்திவிட அப்பா வாசு கொஞ்சம் மிரண்டார். நம்மளை விட எல்லா விதத்திலயும் மேல இருக்காங்க, வசதிகளும் அதிகம், நாம அவங்களுக்கு சரிப்படுவோமா? ஏன், நம்ம பிரசாதும் பேங்க் ஆபீசர் தான், அவனுக்கு என்ன குறை? அதுக்கு இல்லடி, அந்த பொண்ணு செல்லமா எல்லா வசதிகளோடையும் வளர்ந்தவ, இங்க பொருந்துமா? இந்த பாருங்க, நம்மள நாமே குறைச்சு மதிப்பிடக்கூடாது. யாரும் கட்டாயப்படுத்தல, பேசி பார்க்கலாம், சரியில்லைன்னா விட்டுடுவோம். பிரசாதுக்கு நித்யாவை புகைப்படத்தில் பார்க்க மிகவும் பிடிக்க நால்வரும் கூடி ஒரு முடிவுக்கு வர, பொண்ணு பார்க்க எப்போ வரலாம் என அப்பா போன் செய்து நேரடியாக கேட்டுவிட அந்த ஞாயிறு குறிக்கப்பட்டது. பீச்ல சந்திக்கலாமா? வித்தியாசமா இருக்குமே. அவர் கேட்க, சூப்பர் ஐடியா என்றான் ஹரி. என்னங்க, பணக்காரன் கஞ்சனா பஜ்ஜியை மிச்சப்படுத்துறானா? இப்படித்தான் பணம் சேர்த்தானா? ஏம்மா, உனக்கு நல்ல புத்தியே இல்லையா? பீச்ல பஜ்ஜி, பானிபூரி எல்லாம் கிடைக்குமே, போலி கூட போடுறாங்க, தேங்காய் போலி. ஹரி சொல்ல கடற்கரையில் முதல் சந்திப்பு என முடிவானது. ஞாயிறு இரண்டு குடும்பங்களும் கூடி பேச பச்சக்கென ஒட்டி கொண்டது. பரஸ்பரம் மிகவும் பிடித்து போனது. பிரசாதும் நித்யாவும் இயல்பாக பேசினார்கள். உத்தியோகம், குடும்பம், ரசனை என எல்லாரும் பேசினார்கள். அந்த நேரம் பெரியவர்களும் பேசிக்கொள்ள எண்ணங்கள் நேர்கோட்டில் நிற்க, வீட்டில் மறுநாளே சந்திக்க முடிவெடுக்க, மற்ற உறவுகளுடன் நித்யா வீட்டுக்கு இவர்கள் படையெடுக்க, பிரமாதமான உபசரிப்பு, பெரிய வீடு, வசதிகள். மேற்கொண்டு பேசிடலாமா என வாசுதேவனிடம் நித்யாவின் அப்பா சிவகுமார் கேட்க, எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, பரஸ்பரம் குடும்பம் பிடிச்சு போச்சு, பசங்களுக்கும் சம்மதம், அப்புறம் என்ன? பிறகு என்ன? இவர்கள் நினைப்புக்கு மேல் பல மடங்கு பிரமாதமாக செய்தார் நித்யாவின் அப்பா. இவர்களும் பதில் மரியாதைக்கு குறை வைக்கவில்லை. உறவுகள் மூக்கில் விரல் வைத்தது. கற்பகம், உனக்கு இப்படி ஒரு சம்பந்தமா? எங்களுக்கெல்லாம் அமையலையே, நீ கேட்காமலே அள்ளி அள்ளி தராங்க, உனக்கு மச்சொண்டி. பிரசாதுக்கு என்ன குறைச்சல்? கற்பகம் விட்டு தரவில்லை. எல்லாம் சரி, அந்த பொண்ணு நித்யாவுக்கு படிப்பு, அரசாங்க உத்தியோகம், வசதியான பிறந்த வீடு எல்லாம் இருக்கு. உனக்கு அவ அடங்குவாளா? இல்ல பிரசாத கையோட கூட்டிட்டு சவாரி விடுவாளா? கற்பகத்துக்கு ஆரம்பம் முதலே இந்த கேள்வி உள்ளே உறுத்தி கொண்டே இருந்தது. கற்பகம், அவங்க பணத்தால அடிக்கிறாங்க, நம்ம குடும்பங்கள்ல சுயநலமும் கஞ்சத்தனமும் தலை விரிச்சாடும். அடங்குவாளா மருமக? அவளோட அப்பன் செல்வாக்குள்ள ஆசாமி, கண்ணுல அந்த திமிரு தெரியுது பாரு, சிரிப்புல ஒரு விஷம் இருக்கு. லேசுப்பட்ட ஆசாமியா தெரியல, உங்களால சமாளிக்க முடியுமா? கேள்வி கேட்டது கற்பகத்தின் உறவுகள். கற்பகம் பேசவில்லை. கேட்டவர்கள் அக்கறையில் கேட்கவில்லை, வயிறு பற்றி எரிந்தது. கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த வாசு கற்பகத்துக்கு ஒரு பெரிய இடத்து சம்பந்தம் அமைந்து விட்டதால் உண்டான வைத்தறிச்சல். மூத்தவனால் இவர்களது வாழ்க்கை மேம்பட்டு விடுமோ என்ற கடுப்பு. எந்த ஒரு குடும்பத்திலும், குறிப்பாக உடன்பிறப்புகளை விட மோசமான எதிரிகளை வெளியில் கூட காண முடியாது. பாசம் என்ற முகமூடியை மாட்டிக்கொண்டு உறவுகள் அடிக்கும் கொட்டம் கொஞ்ச நஞ்சமல்ல. தப்பி தவறி ஒரு குடும்பம் தலை தூக்கி விட்டால் போதும், அதை கலைத்து விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பார்கள். ஆண்களால் இதை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும், பெண்களுக்கும் தெரியும். ஆனால் புருஷனிடம் விட்டுத்தர மனம் வராது. நித்யா வரும் முன்பே கற்பகத்தின் மனதை கலைத்து குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்க வில்லிகள் தயாராகி விட்டார்கள். அந்த மனிதர் சிவகுமார் பிரமாதமாக செய்ததும் கொஞ்சம் சம்பந்தி வேலைகளை கிளைகள் காட்டாமல் இல்லை. அவர் பொருட்படுத்தவே இல்லை. கல்யாணம் முடிந்து ஏராளமான சீர், நகைகள், துணிகள், மற்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் என வாங்கி குவித்து மகளை கொண்டு வந்து விட்டார். நாங்க கூட இதை செஞ்சோம் அதை செஞ்சோன்னு உறவுகள் ஜம்பம் பேசியது. கற்பகத்துக்கு போர்க்கால எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. புயல் நேரம் எச்சரிக்கை கொடியேற்றுவதைப் போல உடன்பிறப்புகள் ஏற்றினார்கள். அவளை ரொம்ப நம்பாத, உன்னோட எந்த உரிமைகளையும் விட்டு தராத, அடக்கியே வை. கற்பகம் அந்த மாதிரி எதுவும் செய்யவில்லை. அதற்கான சந்தர்ப்பத்தை நித்யா தரவே இல்லை. வசதியான குடும்பத்தில் செழிப்பாக பிறந்து வளர்ந்து கை நிறைய சம்பளத்துடன் நல்ல படிப்புடன் கூடிய பெண் இந்த அளவுக்கு தோழமையாக இருக்க முடியுமா என்று குடும்பமே அசந்து போனது. அப்பா, பிரசாத், ஹரி மூவரும் உடனே புரிந்து கொண்டு விட்டார்கள். கற்பகத்துக்கும் புரிந்து விட்டது. ஆனாலும் பெண் மாமியார் என்ற உறவு, ஊதித்தரும் உடன்பிறப்புகள், அதனால் கெத்தை விடவே இல்லை. நித்யா சூட்சுமமான பெண்.
உறவுக்காரர்கள் வீசிய அத்தனை அம்புகளையும் சாதுரியமாக சந்தித்தாள். எதிர்த்து அம்பு வீசவே இல்லை. அதற்கு அவளுக்கு அவகாசம் இல்லை. வரும் அம்புகளை தன்மேல் படாமல் சமாளித்து செயலிழக்க வைக்கவே பெரும்பாடாக இருந்தது. வசதியான இடத்தில் பிறந்த நித்யா நினைத்தால் பிரசாதை வேரோடு பெயர்த்து எடுத்துக்கொண்டு போய்விட முடியும். அவளுக்கு அந்த மனநிலையும் இல்லை. அவளை பெற்றவர்களோ தம்பியோ அவள் மனதை விஷமாக்கவில்லை. எந்த ஒரு நல்ல பெண்ணின் மனதையும் விஷமாக்கி அவளை ஒரு மோசமான பெண்ணாக மாற்றி குடும்பத்தை கலைத்து நிம்மதியை இழக்க வைக்கும் சகுனிகள் அவளை பெற்றவர்கள்தான். ஒவ்வொரு பெண்ணுக்கும் கூனி அவளது அம்மா, சகுனி அப்பா. ராமாயணமும் மகாபாரதமும் கலந்த கலவைதான் பெண். அவளை நாசம் பண்ணாமல் பல பெற்றோர் விடுவதில்லை. மாமியாருடன் புகுந்த வீட்டு உறவுகளுடன் தன் மகளை ஒட்ட விடாமலே மாப்பிள்ளையை மட்டும் பிரித்தெடுத்து கொண்டு வர பேயாக அலையும் பெற்றோர் பலர். மானங்கெட்ட மாப்பிள்ளைகள் மற்றொரு புறம். சகலமும் கடந்து நின்று விட்டாள் நித்யா. கற்பகம் அடிப்படையில் மிகவும் நல்ல தாய். போதனைகள் சில சமயம் அதிகமாகும் போது சலனம் வரும். சராசரி பெண்ணின் மனநிலை உதயமாகும். அந்த நேரம் அந்த தவிப்பு நித்யா மேல் பாயும். நித்யா அதை சரியாக புரிந்து கொண்டு விட்டாள். கற்பகம் வெறும் அம்பு. அதை எய்துவிட்டவர் யாரென புரிந்தது. எந்த காரணமும் கொண்டும் தான் வாழ்க்கைப்பட்ட குடும்பம் உடையக்கூடாது என்பதில் நித்யா கவனமாக இருந்தாள். பெரும் கவனம். பல சமயம் பிரசாத், ஹரி, அப்பா மூவருமே பதற்றமானார்கள். நித்யா அடக்கிவிட்டாள். இந்த 7 வருடங்களில் ஒரு குழந்தைக்கும் தாயாகி வேலைக்கும் போய் குடும்பத்தையும் நிர்வகித்து அசைக்க முடியாத நிலைக்கு தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டு விட்டாள். உறவென்ற போர்வையில் உடன்பிறப்பு என்ற உரிமையில் தோன்றிய எதிரிகள் மெல்ல மெல்ல அடங்க தொடங்கிவிட்டார்கள். நித்யா, பிரசாத் இருவருக்குமே கணிசமான பெரிய சம்பளம். நித்யாவின் அப்பா சிவகுமாரும் நல்ல வர்த்தகர் என்பதால் கணிசமான பணத்துக்கு சொந்தக்காரர். மகளுக்காக எதை செய்யவும் அவர் தயார். கொஞ்சமும் அகந்தை இல்லாத குடும்பம். ஆரம்ப நாட்களில் நித்யா காரில் போய் பழகி வீட்டிலும் சகல வசதிகளையும் அனுபவித்தாள். புகுந்த வீடு அதில் பாதி கூட இல்லை. வசதிகளும் குறைச்சல். சில பிறந்த வீட்டு விஷமிகள் அங்கேயும் உண்டு. சம்மந்தி விருந்துக்கு வந்தபோது, என்னடி நீ அத்தனை வசதியா வாழ்ந்துட்டு எப்படி இங்க குடுத்தனா நடத்த போற? இதெல்லாம் சரிப்படுமா? பச்சோந்திகள் அடக்கிவிட்டாள் அவர்களை. பிரசவத்துக்கு கூட கடைசி நேரத்தில் பிறந்த வீட்டுக்கு போய் குழந்தை பெற்ற பிறகு 3 மாதங்களில் இங்கே திரும்பி விட்டாள். அதனால் மாமனார் வாசுவுக்கு மருமகள் மேல் அசாத்திய மரியாதை. இது மாதிரி ஒரு பொண்ணு யாருக்கு அமையும்? மாமியாருக்கும் அது உண்டு. ஆனால் நல்லதை நினைக்க எங்கே விடுகிறார்கள்? அவளை கலைக்க ஒரு கூட பிறந்த கூட்டம் கிருமி போல சுற்றுகிறதே. தவிர நித்யாவுடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்கள். நித்யா, உன் வீட்டுக்காரர் பேங்க்ல அதிகாரி. வட்டி சலுகையோட லோன் கிடைக்கும். நீயும் கை நிறைய சம்பாதிக்கிற. குழந்தையும் பிறந்தாச்சு. பெருசா ஒரு வீட்டை கட்டிட்டு குடி போக மாட்டியா? உன்னை விட கீழே உள்ளவங்க வீட்டை கட்டியாச்சு. நீ பேசாம இருந்தா எப்படி? இந்த பாரடி, அவளுக்கு பணத்துக்கு என்ன கஷ்டம்? ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவங்க அப்பாவே வீட்டை வாங்கி தர மாட்டாரா? உழைக்கிற வழிய பாருடி. அப்பா தருவாரு. எனக்கு அது அவசியம் இல்ல. எங்களால கட்ட முடியும். ஆனா இப்ப அவசியம் இல்ல. எங்க சொந்த வீட்டுல தானே நாங்க இருக்கோம். அது உன் மாமனார் வீடு. அப்படின்னா எங்க வீடு தானே. மாமியார் விடுவாங்களா? உன் மச்சினா ஹரிக்கும் அதுல பங்கு இருக்கு இல்லையா? இந்த பாருங்க, நான் மாமனாரு மச்சினன்னு பிரிச்சு பார்க்கல. நாங்க எல்லாரும் ஒண்ணுதான். அழகான ஒரு கூடுதான் குடும்பம். அது உடையக்கூடாது. இங்க யாருக்கும் அதுல உடன்பாடு இல்ல. நீ பொழைக்க தெரியாதவ. நாங்க பணத்தை மட்டுமே பெருசா எடுத்துக்கிறது இல்ல. இந்த பாருடி, தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான். நாளைக்கு உன் மாமியார் சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா தாங்குவியா? எதுக்கு சொல்லணும்? இவ திருந்த மாட்டா. நித்யாவுக்கு கல்யாணமான புதிதில் முதல் சம்பளம் வாங்கிய அன்றைக்கு இதுதான் நடந்தது. தன் செலவுக்கு என்ன தேவையோ அதை வைத்துக்கொண்டு பிரசாதிடம் மீதியை தந்தாள். அதுவரை குடும்பம் அம்மா கையில்தான். பிரசாத் அம்மாவிடம் 2 சம்பளங்களையும் தர அப்பா குறுக்கே வந்தார். பிரசாத், ஹரி, நித்யா 3 பேரும் இப்படி வந்து உட்காருங்க. எதுக்குப்பா? இந்த வீட்டுக்கு ஒரு பொது பட்ஜெட் நான் போட்டு வச்சிருக்கேன். அதாவது மளிகை, பால், காய்கறிகள், லைட்டு பில்லு, டெலிபோன் பில்லு, பராமரிப்பு செலவு, இந்த மாதிரி உள்ளது பொது பட்ஜெட். மற்றபடி மொபைல், பெட்ரோல், துணிமணிகள், சினிமா, ஹோட்டல் எல்லாம் அவங்கவுங்க சொந்த செலவு. புரியுதா? எதுக்கு இப்ப புதுசா பட்ஜெட்லாம்? கற்பகம் கேட்க, வேணும் கற்பகம், மருமக வந்தாச்சு. சில வருஷங்கள் கழிச்சு ஹரிக்கு கல்யாணம் நடக்கும். இன்னொரு மருமக வருவா. குழந்தைங்க பிறக்கும். குடும்பம் பெருசாகும். அப்படி வரும்போது நானே பாரம் சுமக்கிறேன்னு யாரும் முனக கூடாது. பொது செலவை இப்ப 5 பங்கா போடு. அவங்கவுங்க பங்க தந்துடணும். அப்புறமா தனி செலவை நீங்க பாத்துக்கணும். சரியா? சூப்பர் ஐடியாப்பா. ஹரி சொல்ல, அம்மா அவன் இப்போ முழு சம்பளத்தையும் தரான்.
இப்ப பங்கு பிரிச்சுட்டா அவ்வளவு தர வேண்டாமே, நல்லா ஊர் சுத்துவான். பிரசாத் போட அதை தடுக்க வேண்டாம், சேர்த்து வச்சுக்கிட்டா நல்லது. ஊதாரித்தனமா இருந்தா யாருக்கு கஷ்டம்? இதெல்லாம் வேண்டாங்க. இல்ல கற்பகம், இதெல்லாம் முக்கியம். பராமரிப்பு, ரிப்பேர் செலவு என்ன வந்தாலும் அதையும் 5ஆ பிரிச்சுக்கணும். எனக்கு வருமானம் இருக்கா? கற்பகம் கேட்க, புருஷன் நான் இருக்கனே, உன் பங்க நான் கொடுத்துருவேன், போதாதா? சரி, நிர்வாகம் யாரு? அத்தைதான். நீ தப்பிக்க பாக்குறியா? பாரத்தை ஏன் தலையில ஏத்துறியா? இத்தனை நாள் நீங்க தானே அத்தை பாத்தீங்க, குடும்ப தலைவி நீங்க தானே, அதுக்காக தான் சொன்னேன். அவளால முடியலன்னா நீ எடுத்துக்கம்மா. எப்படியும் அடுத்த குடும்ப தலைவி நீ தானே. வேண்டாம், நானே இருக்கிறேன். அதானே பார்த்தேன், பதவி ஆசை யார விட்டுது? ஹரி நக்கல் அடிக்க, ஆமா, பொல்லாத பதவி, மந்திரி பதவியா என்ன? அம்மா, ஒரு குடும்ப தலைமைங்கிறது சாதாரண சங்கதி இல்ல, புரியுதா? சரி, மருத்துவ செலவு அதுவும் பங்குதான். வேண்டாங்க, பெத்தவங்களை பராமரிக்கிறது நம்ம வேலை, அதை நாம எடுத்துக்கலாம் யாருக்கு வந்தாலும். அண்ணி, நர்சரி ஸ்கூல் செலவும் நர்சிங் ஹோம் செலவும் ஒரு மனுஷனை தெருவுக்கு கொண்டு வந்துரும், ஜாக்கிரதை. இப்படிதான் ஆரம்பித்தது. நித்யா பிள்ளை பெற்று வந்த பிறகு குழந்தை பராமரிப்பில் கற்பகம் பிஸியாகி குடும்ப நிர்வாகத்தை நித்யா கையில் தந்து விட்டாள். நீயே பாத்துக்கோ, என்னால முடியல, உங்க மேற்பார்வையில. ஆரம்பத்தில் கற்பகம் நிதி மந்திரி ரேஞ்சில் கொஞ்சம் அலட்டி கொண்டாள். போக போக நித்யாவின் நிர்வாக திறமை அற்புதமாக வெளிப்பட்டது. பொது செலவு 50,000 என்று ஆளுக்கு 10ஆக பிரித்ததை 45,000 ஆக்கிவிட்டாள். ஆனால் நல்ல ருசியான உணவு, பொழுதுபோக்கு எதற்கும் பஞ்சமில்லை. பிரசாத், அப்பா வீட்டு லோனை இப்பவும் அடைக்கிறாரு, பொது செலவுக்கும் தந்தா எப்படி? அங்க கையில எதுவும் மிஞ்சாது. ஹரி குறுக்கிட்டான். அப்பா 80% அடைச்சாச்சு, நீ புருடா விடாத. கணக்கு எங்களுக்கும் தெரியும். துணிமணிகளை அண்ணி எல்லாருக்கும் வாங்குறாங்க, ஹோட்டல் செலவை நான் பாத்துக்கிறேன், நாங்களும் நிறைய செலவழிக்கிறோம். யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நீ கத்தாத. அண்ணியோட அப்பா பெரிய நிர்வாகி, அவரோட மக அண்ணி, உன்னை விட புத்திசாலி, நீ அடங்கு. எனக்கு சத்ருவே நீ தாண்டா. இந்த மாதிரி குடும்பம் சீராக அழகாக போனது. அம்மா அவ்வப்போது படம் எடுப்பாள், அதை ஹரி அல்லது அப்பா அடக்கி விடுவார்கள். அப்பாவே ஒரு நாள் கேட்டு விட்டார், பிரசாத், உங்களுக்குன்னு ஒரு வீடு வேண்டாமா? அப்பா, நான் யோசிச்சேன், நித்யா தான் தடுக்கிறா. இதை விட பெருசா கட்டலாம், நீங்க எல்லாரும் அங்க வந்துடணும், இதை வாடகைக்கு விட்டுடலாம். நல்ல ஐடியாடா. அப்பா ஆமோதித்து, வேண்டாம், உங்க அப்பா கஷ்டப்பட்டு கடனை வாங்கி கட்டின வீடு, இதை விட்டுட்டு நான் வரமாட்டேன். ஏம்மா, கடன் வாங்காம ஓசில வீடு வருமா? இல்ல ஹரி, அத்தையோட சென்டிமெண்ட்ல தப்பே இல்லை, யாருமே போக வேண்டாம், இங்கே இருப்போம். அப்போ நீங்க கட்டி அதை வாடகைக்கு விடுங்க. பிரசாத் குறுக்கிட்டான். கட்டினா குடுத்தனம் போகணும், வாடகைக்கு விடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சு இழுத்தா எப்படி? வீடு வாங்குற யோசனை எல்லாம் வேண்டாம். தனியாக பெட்ரூம்க்கு வந்ததும் பிரசாத் கேட்டான், உனக்கு அந்த ஆசை இருக்கா நித்யா? எனக்கு இருக்கு. எல்லாருக்கும் உண்டுங்க, நமக்குன்னு ஒரு வீடு வேணும்னு நினைச்சா தப்பு இல்ல, ஆனா அதுக்கான நேரம் வரல. நித்யா, நாம வீடு வாங்கி தனியா போயிட்டான? என்ன பேசுறீங்க பிரசாத்? ஏன் இதுல என்ன தப்பு? இந்த அழகான கூடு கலையக்கூடாதுன்னு நானே சொல்றேன். இந்த வீட்டுல பிறந்த நீங்க எப்படி பேசலாமா? இதுல என்ன இருக்கு? நீ ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். ஒரு வசதியான மகளா இருந்தும் அது கொஞ்சம் கூட உன் தலைக்கு ஏறல. அது நான் செஞ்ச புண்ணியம். போட்டோம், குடும்பம் ஒரு அழகான கூடுதான், அது கலையக்கூடாது, நானும் மறுக்கல. எனக்கும் உறவுகளை பிரிய ஆசை இல்ல, ஆனா ஒரு காலகட்டத்துல அது நடந்துதான் தீரணும். அம்மா இங்கிருந்து வரமாட்டாங்க, அது அவங்க உரிமை. ஆனா வசதிகள் இன்னும் இருந்தா நல்லது தானே, எதுக்கு குறைச்சுக்கணும்? ஏன் தனியா போனா சண்டைன்னு அர்த்தமா? இது நம்ம குடும்பம், நமக்காக நாம வாழ்ந்தா அதுல என்ன தப்பு? இல்லைங்க, இது சரிப்படாது. சரி நித்யா, ஹரிக்கு கல்யாணம் நடந்தப்புறமும் இதே நிலை தொடர முடியுமா? ஏன் முடியாது? முதல்ல எடை பற்றாக்குறை, அடுத்தபடியா வர்றவ சேர்ந்து வாழ சம்மதிக்கணும். நிறைய பிரச்சனை இதுல இருக்கு. 2013 நடந்த கல்யாணம் நம்மளுது. 7 வருஷங்களுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் இங்க இருக்கு. மனநிலைகள் மாறுது, வாழ்க்கை ஸ்டைல் மாறுது, இதெல்லாம் உனக்கு தெரியும். அந்த நேரம் வரும்போது பாத்துக்கலாம். ஹரிக்கும் பிரிவினை பிடிக்காது, எனக்கு அவனை பத்தி உங்களை விட தெரியும். வர்றவதான் அவனுக்கு முக்கியம், நாங்களும் முக்கியம்தான். அடடா, ஓரகத்தி மாமியாரா மாற போறியா? அப்படி இல்லைங்க, விடுங்க, அதை பத்தி இப்ப எதுக்கு பேச்சு? அதை வரும்போது பாத்துக்கலாம். இதை அவர்கள் பேசி 4 வருடங்கள் ஆகிவிட்டது. குழந்தை பிறந்து இந்த வீட்டில்தான் எல்லா வைபவங்களும் நடந்தன. எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அதிகப்படியான செலவுகள் எது வந்தாலும் பிரசாத், நித்யா தான் ஏற்றுக்கொண்டார்கள். பிரசாத் கடுப்பானான். நித்யா, ரொம்ப இழுத்து விடாத, மத்தவங்க விட நம்ம கையை விட்டு 3 மடங்கு பணம் போகுது. போட்டோம், நம்ம வீட்டுக்கு தானே, நீங்க தானே மூத்த பிள்ளை, செஞ்சா என்ன? ஏண்டி புரிஞ்சுக்கவே மாட்டியா?
நமக்கும் ஒரு குழந்தை இருக்கு, அப்பா அம்மா நல்லவங்க தான், ஆனா பணம்னு வரும்போது கையை இழுத்துப்பாங்க. தான் பாதுகாப்பு முக்கியம்னு நினைப்பாங்க. நீ வசதியான குடும்பத்துல இருந்து வந்த காரணமா இது உனக்கு புரியல? இந்த பாருங்க, எல்லாம் எனக்கும் புரியும். வசதி பிடிச்ச சிவகுமார் மகளா நான் இப்ப இல்ல. பிரசாதோட பொண்டாட்டிங்கிறதா என்னோட வால்பேப்பர். குடும்பம்னு வந்துட்டா இதையெல்லாம் கண்டுக்க கூடாது, காசால எதையும் அளக்க கூடாது. அம்மா எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டுறாங்க. பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். தொடக்கம் முதலே அழகாக இதைத்தான் சொன்னாள். அவளது நல்ல குணம், அனுசரிப்பு, பாசம் கண்டு பிரசாத் ஒட்டுமொத்தமாக சரண்டர் ஆகிவிட்டான். அவனது மொத்த சம்பளமும் அவள் கையில், கணக்கே கேட்க மாட்டான். வீட்டுக்காக ஓவரா செலவழிக்காத, அவ்வப்போது உபதேசம் மட்டும் வந்து விழும். இப்படித்தான் குடும்ப வண்டி கடந்த 7 வருடங்களாக ஓடுகிறது. இதில் நடுவில் என்ன நெருடல் இருந்தாலும் நித்யா அதை பெரிதுபடுத்தாமல் சமாளித்து விடுவாள். அது அவளுக்கு கைவந்த கலை. வாசுவுக்கு அவளிடம் அளவு கடந்த மரியாதை. அவள் இல்லாவிட்டால் ஒரு அணு கூட அந்த வீட்டில் அசையாது என்ற நிலை வந்துவிட்டது. குறிப்பாக ஹரி அவளிடம் மிகவும் நெருங்கிவிட்டான். அவளை பிரசாதே திட்டினால் கூட ஹரி மௌனமாக இருக்க மாட்டான். அவளிடம்தான் எல்லா ஆலோசனைகளையும் கேட்டான். குடும்ப பட்ஜெட், தன் செலவு போக அண்ணியிடம்தான் அவன் தருவான். அதை அவன் கணக்கில் சேர்த்து பாதுகாப்பாக வைத்திருப்பது நித்யாதான். அண்ணி, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ என்னோடது? வடவா, சொல்ல மாட்டேன். கணக்கு மட்டும் கேட்கவே கூடாது. அதை தேவைப்பட்ட நேரத்துல தருவேன். அப்படி ஒரு நம்பிக்கை அண்ணியிடம். அந்த ஹரிக்கு கல்யாண பேச்சை எடுக்கும் நேரம் வந்துவிட்டது. அம்மா கற்பகம் எடுத்து விட்டாள். ஜோசியர் வீட்டுக்கு போலாம், புறப்படுங்க. இது தொடர்பான விவாதங்கள் வீட்டுக்குள். சம்பந்தப்பட்ட ஹரி அவசர வேலையாக வெளியூருக்கு சென்றபடியால் இன்னும் திரும்பவில்லை. அதற்குள் கற்பகத்துக்கு அவசரம். கேட்கலாம், ஜோசியர் தான் குருபலன் பத்தி சொல்ல முடியும். நித்யா, அப்பா ஏதாவது லொள்ளு பேசுவாரு, அவர் வேண்டாம். நீயும் நானும் ஜோசியரை போய் பார்க்கலாம். குழந்தை பேச விட மாட்டான் அத்த. சமாளிக்கலாண்டி. இவனை பாத்துக்கிற பொறுமை உங்க மாமாவுக்கு இல்ல, நாம தூக்கிக்கிட்டே போயிடலாம். சரி அத்த. ஹரி வந்து கத்த போறான். பேசிக்கலாம் மாமா. இருவரும் தயாராகி வாசலில் இறங்க கருப்பு பூனை குறுக்கே போனது. கற்பகம் கவனிக்கவில்லை. நித்யாவுக்கு சுருக்கென்றது. சகுனம் சரியில்லையே. கற்பகம், நித்யா இருவரும் கோவிலுக்கு வந்து விட்டார்கள். அங்கே தனி அறையில் ஜோசியர் இருந்தார். குடும்ப ஜோசியர், காசுக்காக கட்டங்களை விற்கும் ஜோசியர் அல்ல. ஆத்மார்த்தமாக ஆண்டவன் தந்த அறிவை, அருளை கொண்டு கணிப்பவர், மனசாட்சிக்கு பயப்படாதவர். கற்பகம் குடும்பத்தில் அவரது வாக்கு பலித்திருக்கிறது. நித்யாவை முடிவு செய்யும் நேரம், இந்த பொண்ணால உங்க குடும்பம் கோயிலாகும், குப்பமேடு கூட கோபுரமாகும், அவ்வளவு தெய்வாம்சம் பொருந்தின பொண்ணு. இதை கற்பகம் ரொம்ப தாமதமாகத்தான் குடும்பத்தில் சொன்னாள். காரணம், மாமியார் ஈகோ. ஆனால் மனதுக்குள் நிறைவு. இன்று வரை அது பலித்து கொண்டுதான் இருக்கிறது. ஹரிக்கும் ஒரு நல்ல பெண் வாய்த்து விட்டால் கடைசி காலம் நிம்மதியாக இருக்கும். ஜோசியரிடம் கூட்டமில்லை. இவர்கள் வணங்கிவிட்டு உட்கார, அத்தை, குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசுங்க. நீயும் இரு, அவனை விளையாட விடு. கோவிலில் ஒரு சில குழந்தைகள் இருந்ததால் இதுவும் விளையாட போனது. ஹரியின் ஜாதகத்தை கற்பகம் தர ஜோசியர் நலம் விசாரித்தார். நல்ல ஞாபக சக்தி அவருக்கு. நித்யாவை கனிவுடன் பார்த்தார். பிறகு ஹரியின் ஜாதகத்தை அலசத் தொடங்கினார். 15 நிமிடங்கள். அதற்குள் இருவரும் சாமி கும்பிட்டு திரும்ப, ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குமா, நிறைய சம்பாதிப்பான், அற்புதமா வாழ்வான், ஆயுளும் நிறைய இருக்கு. அது போதும். நித்யா கை கூப்பினாள். நான் அவனை பெத்த அம்மா, ஆனா அண்ணி மேல அவனுக்கு அலாதி பாசம். இவ சொல்லுக்குத்தான் மரியாதை. நான் சொன்ன மாதிரி உங்க மருமக அமைஞ்சிருக்கா? ஆமாங்க. ஹரிக்கு குருபலன் வந்தாச்சு. இன்னும் 7-8 மாசங்கள்ல கல்யாணம் நடக்கும். ரொம்ப சந்தோஷம். பொண்ணு உறவுல இல்ல அசலா? உறவுலதான் இருக்கிறா. பிரசாதுக்கு அமையல. வயசுல அவன் மூத்தவன். இவனுக்கு பாந்தமா என் பக்கம் ஒண்ணு, அவர் பக்கம் ஒண்ணுன்னு உண்டு. இருக்கட்டும், எப்படி வேணும்னாலும் அமையலாம். அது ஒரு பிரச்சனை இல்ல. வர்ற பொண்ணு நல்ல விதமா இருக்கணும். இந்த பொண்ணு மாதிரி அமையாதுங்க, அது மட்டும் நிச்சயம். இருவரும் முகம் பார்த்து கொண்டார்கள். எந்த வகையில? படிப்பு, அழகு, உத்தியோகம் பத்தி நான் சொல்லல. அதுல இப்பெல்லாம் 10க்கு 8 பழுதில்ல. வேற, முதல்ல குழப்பம் உங்க குடும்ப காரணமா வரும். அடுத்தபடியா வர்ற பொண்ணு காரணமா வரும். எங்க குடும்பத்துல குழப்பம் செய்ய யாரும் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆனா பிரச்சனை உள்ள இருந்து தொடங்கும், வெளியே அது வளரும். புரியல? விடுங்க அத்தை, அத நாம பாத்துக்கலாம். அவன் பொண்டாடி கூட சந்தோஷமா இருப்பானா? இப்ப நீ இருக்கிற மாதிரி வர்ற அவ காரணமா நிம்மதி இருக்காதுமா. என்னங்க இது? நிம்மதி எப்படி கொலையும்? உங்க குடும்ப விவகாரங்கள் எனக்கு எப்படி தெரியும்? கட்டங்களா அலசுவேன். குடும்ப கட்டங்களை எப்படி அலச முடியும்? அப்படின்னா ஹரி கல்யாணத்தை தள்ளி போடலாமா? தள்ளி போட வாய்ப்பு இல்ல. அப்படி தள்ளிட்டா 6 வருஷங்களுக்கு நடக்காது. பரவாயில்ல, 33 வயசு தானே ஆகும். அத்தை, அது வேண்டாம். இது உடனே நடக்கணும்.
இதாம்மா, நீங்க நிம்மதிக்காக உங்க பையன் சந்தோஷத்தை பலி கொடுக்க தயாரா இருக்கிறீங்க. இது சுயநலம். குடும்ப பிரச்சனை ஆரம்பிக்கிறது இங்கதான். உங்க மருமகளுக்கு சுயநலம் இல்ல, வர்றவ இந்த அளவுக்கு நல்லவளா இருக்க மாட்டா. கற்பகம் முகம் மாறிவிட்டதை நித்யா கவனித்தாள். இல்லைங்க, அத்தைக்கு சுயநலம் இல்ல, குடும்ப நிம்மதி முக்கியம் இல்லையா? நீ இழுத்து மூடுற மாதிரி வரவா செய்ய மாட்டா. விடுங்க ஜோசியரே, குருபலன் வந்தாச்சுல்ல, அது போதும். அத்தை போலாமா? கற்பகம் எழுந்து விட்டாள். வாசலுக்கு வர கொண்டு வந்த ஹரியின் ஜாதகத்தை மறக்க அதை எடுக்க நித்யா போனாள். ஜோசியர் தடுத்தார். ஒரு நிமிஷம் நித்யா, சொல்லுங்க. குழப்பம் உன் மாமியார் மூலமா தான் ஆரம்பம், தப்பா நினைக்காத. இல்ல ஜோசியரே, அவங்க நல்லவங்க. அம்மாடி, நீ அதை விட நல்லவ. ஒரு கை தட்டினா ஓசை இல்ல, வர்றவ ஓங்கி தட்டினா குடும்பம் உடைஞ்சிரும். இதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்ல முடியாது. நித்யா கை கூப்பி வெளியே வந்தாள். வீட்டுக்கு வந்து விட்டார்கள். இரவு மாநாடு கூடிவிட்டது. ஹரி ஊரிலிருந்து திரும்பி விட்டான். நித்யா ஜோசியர் வரை போனதை சொல்லி குருபலன் வந்து விட்டதையும் சொன்னாள். அண்ணி, கல்யாணம் எனக்கா? என்ன கேட்டீங்களா? எதுக்குடா? உனக்கு வயசு 27, கல்யாண வயசு வந்தாச்சு, குருபலன் வந்தாச்சு. அம்மா, சம்பந்தப்பட்ட நபரை கேட்காம முடிவெடுக்கிறது சரியில்லை. என்னடா பேசுற நீ? அப்போ உன் தொடர்பா எதையும் செய்ய பெத்தவங்களுக்கு உரிமை இல்லையா? வாக்கு தடித்து விட்டது. நித்யா உள்ளே புகுந்தாள். ஹரி, உள்ள வா, நான் பேசணும். உள்ளே வந்தான். உனக்கும் வாழ்க்கை தொடங்குற நேரம் இது. வழுக்க விழுந்தப்புறம் ஜாதகம் எடுத்தா எந்த பொண்ணும் உன்னை மதிக்க மாட்டா. அண்ணி, வழுக்க இல்ல, நரதான். டை போடுறனே, போதாதா? சிரித்து விட்டாள். நீயே வேணானாலும் நிக்காது. ஜனனம், மரணம், கல்யாணம் இதெல்லாம் நம்ம கையில இல்ல, ஒப்புக்கோ. புதுசா ஒருத்தி வரட்டும். நம்ம குடும்பம் 7 வருஷமா எந்த ஒரு மாற்றமும் இல்லாம போர் அடிக்குது. ஒரு மாற்றம் வேணும். அதுக்காக என்ன பலி கொடுப்பீங்களா? ஆமாண்டா, நாங்க படுற அவஸ்தைகளை நீயும் படுமகனே. பேசி பேசி அவனை சம்மதிக்க வைத்து விட்டாள். வெளியே வந்தார்கள். அத்தை, அவனுக்கு சம்மதம். தெரியுமே, பெத்தவனை மதிக்காத பைய. அத்தை, நான் உங்க குரல்ல தான் பேசினேன். அதான பார்த்தேன். இன்னைக்கு நீங்க பேசும்போது கொஞ்சம் ஆம்பளை குரலா இருந்தது அண்ணி. அப்பா சிரித்து விட்டார். நான் ஆம்பளையாடா? எப்படி பாடுவேன் தெரியுமா? வேண்டாம்மா, அப்படி ஒரு தண்டனைய குடும்பத்துக்கு நீ தந்துடாத தாயே. பிரசாதும் சேர்ந்து சிரித்தான். போதும், அத்தைய கிண்டல் அடிக்கிறது இப்ப முக்கியம் இல்ல. வரன் பத்தி இனிமே பேசலாம். சொல்லுடா, எந்த மாதிரி பொண்ணு உனக்கு வேணும்? பிரசாத் கேட்டான். அண்ணி மாதிரி கேட்கல. அத்தனை நல்ல பொண்ணெல்லாம் இனி கிடைக்கிறது கஷ்டம். உனக்கு ஜாக்பாட், அதுல பாதி தேர்தான் பாரு. ஹரி பேச பேச நித்யா நெகிழ்ந்தாள். கிடைக்கும்டா, உனக்கும் பிரமாதமா அமையும். நித்யா, என் தம்பி பொண்ணு புஜிதா இருக்கா. இப்பதான் படிப்பு முடிச்சு ஐடி கம்பெனில நல்ல வேலைக்கு சேர்ந்திருக்கா. அழகாவும் இருக்கா. அவங்களுக்கும் ஹரி மேல ஒரு கண்ணு இருக்கு. பாக்கலாமா? பேசுங்களான்ட்ட. வாசு உள்ளே புகுந்தார். என் தங்கச்சி பொண்ணு தீபிகா இல்லையா? அவளும் மாநில அரசாங்க வேலைதான், பள்ளிக்கூட டீச்சர். அவளுக்கு அழகுக்கு என்ன குறைச்சல்? வயசும் சரியா இருக்கும். மாமா, உறவுல எடுக்கும்போது ஜாதகம் பார்க்க வேண்டாமா? தெரியலம்மா. இல்லடி நித்யா, பாத்துடலாம். அப்புறமா நாளைக்கு ஏதோ ஒரு மனக்குறை ஏற்பட்டா அது உறுத்தும். வேண்டாமே. அப்போ புஜிதா, தீபிகா 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்துட்டு முடிவெடுக்கலாம். தீபிகா வேண்டாம். கற்பகம் படக்கென சொல்ல வாசுதேவன் பதட்டமாகி விட்டார். பிரசாதுக்கே கோபம் வந்து விட்டது. அம்மா, இந்த மாதிரி பேசாத. எது அமையும்னு யாருக்கும் தெரியாது. உன் தம்பி பொண்ணுன்னு சொல்லும் போது அப்பா மறுத்தாரா? அவரோட தங்கச்சி பொண்ணுன்னா படக்குன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றியே. அப்பா மனசு புண்படாதா? நீ பக்குவப்படவே மாட்டியா? அவளுக்கு அது என்னைக்கும் கிடையாது பிரசாத். நான் ரிட்டையராக 1 வருஷம் இருக்கு. நான் ஒருத்தன் உழைச்சு குடும்பத்தை தூக்கி நிறுத்தப்பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஆனா யாரும் புண்படுற மாதிரி நான் பேச மாட்டேன். இவ நாக்குல முள்ள வச்சுக்கிட்டு தான் பேசுவா. 30 வருஷமா நான் படுற பாடு யாருக்கு தெரியும்? ஏன் புண்படுற மாதிரி பேச மாட்டீங்க? நான் ஒருத்தன் உழைச்சுன்னு 1000 தடவை சொல்லியாச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் தண்டம் தானே. புரிஞ்சா சரி. ஹரி சொல்ல. ஹரி, நித்யா அதட்ட. உண்மை எப்பவும் கசக்கும் அண்ணி. போதும் ஹரி, ஒரு கல்யாண பேச்சு எடுக்கும் போது இத்தனை விதண்டவாதம் கூடாது. அத உன் அத்தைக்கு சொல்லுமா. அப்பா, கட்டிக்க போறவன் நான். புஜிதா, தீபிகான்னு பட்டிமன்றம் நடத்துறது நீங்க 4 பேரும். என் விருப்பத்தை கேட்டீங்களா? தம்பி, ஆட்டை கசாப்பு கடைக்கு கொண்டு போகும்போது யாரும் அதோட சம்மதத்தை கேட்கறது இல்ல. அப்பா வாய் விட்டு சிரித்து விட்டார். அண்ணே, உன் தலைய துண்டிச்ச அப்புறமும் இப்படி நீ துள்ளலாமா? துண்டிக்கிறதா? கரியா சமைச்சு சாப்பிட்டு அது ஜீரணமாகி பல வருஷங்களாச்சு. நிறுத்துடா. என் மருமகளை தப்பா பேசினா நான் பொறுத்துக்க மாட்டேன். அம்மா, நீ இவ்வளோ நல்லவளா? நித்யா, நான் உங்க மாமாவை புண்படுத்தல. நான் உன்கிட்ட மட்டும் தனியா பேசணும். உள்ளவா? சரிங்க அத்தை. கடவுளே, 2 பொம்பளைங்க சேர்ந்து நம்ம 3 பேரையும் பலி போட போகுதா?
நானும் அப்பாவும் பலி ஆயாச்சுரா. இப்போ உன் முறை மகனே, நீ செத்த. கற்பகம் மருமகளுடன் உள்ளே வந்து கதவை சாத்தினாள். நித்யா, நான் இப்ப பேசுறத கேட்டா உனக்கே கோபம் வரலாம், பிடிக்காம போகலாம். இது பேராசையில உருவான பேச்சு இல்ல, ஒரு தாயோட ஆதங்கம், பிள்ளை மேல உள்ள பாசம். நீயும் ஒரு தாய், அதை புரிஞ்சுப்பேன்னு நம்புறேன். எதுக்கு இத்தனை பீடிகை சொல்லுங்க அத்த. உன் மாமாவும் 2 பசங்களும் இதை கேட்டா கோவப்படுவாங்க. எனக்கு எப்படி சொல்றதுன்னு புரியல. சொல்லுங்க அத்த. அவரோட தங்கச்சி பொண்ணு தீபிகா மேல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லடி. அவளும் என்கிட்ட வளர்ந்தவதான். ஆனாலும் நீங்க மெயின் பாயிண்ட்டுக்கு வரல இன்னும். நீயும் தப்பா புரிஞ்சுக்கிட்டா? படக்குன்னு பேசுற உங்களுக்கு ஏன் இத்தனை தயக்கம்? தீபிகாவை நீங்க ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணத்தை நான் சொல்லட்டுமா? நீ எப்படி 7 வருஷ குடுத்தனத்துல உங்க மனசு புரிஞ்சவனா? என்னடி சொல்ற? தீபிகாவை வேண்டான்னு நீங்க சொல்ல மறைமுகமான காரணம் நான் தான். கற்பகம் விழிகளை விரிக்க, தீபிகாவோட அப்பா அம்மாவுக்கு பெரிய வசதிகள் போதாது. அப்பா ரிட்டையர் ஆயாச்சு, சுமார் பென்ஷன். அம்மா குடும்ப தலைவி. இப்ப தீபிகா வருமானத்துலதான் அந்த குடும்பம் நடக்குது. தவிர தீபிகாவுக்கு 2 தங்கச்சிங்க. சரியா? நித்யா, கல்யாணம்னு களத்துல இறங்கிட்டா அவங்களால எதுவும் செய்ய முடியாது. ரொம்ப எளிமையா கோயில்ல வச்சுதான் கல்யாணம் நடக்கும். சரியா? ஆமாண்டி. மாமா பையன் ஹரி. நீங்களும் எதையும் வாய் விட்டு கேட்க முடியாது. எனக்கு பெருசா ஆசை எதுவும் இல்லம்மா. உனக்கு உங்க அப்பா செஞ்ச மாதிரி இனி வரப்போற பொண்ணுக்கு அதுல பாதி கூட செய்ய முடியாது. அது எனக்கு தெரியும் நித்யா. நான் மறைமுக காரணம்னு இதைத்தான் சொன்னேன். இல்ல நித்யா, நாங்க எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒன்ன பெத்தவங்க வைக்கல, அது வேற விஷயம். அத்தை, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருத்தரோட ஒப்பிட்டா அது சரியா? இல்லடி, அது சரியில்லைன்னு எனக்கும் தெரியும். நான் ஒரு அம்மாவா இருந்து எதை பாக்குறேன்னு உனக்கு இன்னும் புரியலையா? புரியுது அத்தை. என்ன புரியுது? எந்த ஒரு குடும்ப பாரமும் சுமக்காம ஹரி இப்ப வரைக்கும் குழந்தையா வளர்த்தாச்சு. தீபிகாவை கட்டினா அந்த குடும்ப பொறுப்பு முழுக்க ஹரி தலையில விழும். அவளோட தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு முழு பொறுப்பையும் இவன் ஏற்க வேண்டி வரும். ஒரு குடும்ப சுமை ஒட்டு மொத்தமா இவன் தலையில விழும். இது என் பிள்ளைக்கு அவசியமா? வேற பொண்ணே கிடைக்காதான்னு நீங்க கேக்குறீங்க அதானே? கற்பகம் ஆடி போனாள். என்ன ஒரு புத்தி! அப்படியே உள்ளதா வெளியே கொண்டு வந்துட்டாலே. என் பிள்ளைங்களால கணவரால யோசிக்க முடியாதத இவளால எப்படி யோசிக்க முடியுது? கற்பகம் ஒரு மாதிரி பேச்சை இழந்து நின்றாள். அடுத்தபடியா மூத்தவனுக்கு எல்லாமே பிரமாதமா அமைஞ்சப்போ சின்னவனுக்கு சரியா அமையாம போனா அவனுக்கு காம்ப்ளெக்ஸ் வராதா? என் தலையில மூட்டையை தூக்கி ஏன் வச்சீங்கன்னு அவன் கேட்க மாட்டானான்னு யோசிக்கிறீங்க. சரியா? கற்பகம் மருமகளை கட்டி பிடித்து கொண்டாள். அழுதே விட்டாள். என்ன அத்த, நான் செத்தாலும் கவலை இல்ல, இந்த குடும்பத்தை நீ என்னை விட பிரமாதமா பாத்துப்பம்மா. எதுக்கு அமங்கல வார்த்தைகளத்த? இல்லம்மா, நீ சராசரி பொண்ணு இல்ல. உன் தெளிவும் தீர்க்க தரிசனமும் யாருக்கும் வராது. இத நான் உடைச்சு பேச முடியுமா? இப்ப கூட நான் பேசல. அப்படியே என் மனச படம் பிடிச்சவ நீதான். மாமாவோ பசங்களோ இத சரியா புரிஞ்சுப்பாங்களா நித்யா? நான் பெத்த ஹரிய என்னை விட அதிகமா புரிஞ்சுகிட்டவ நீ. என்ன செய்யலாம்? என் சிந்தனை ஓட்டம் தப்பா? இது சுயநலமா இல்ல பேராசையா? அத்த, தான் மகன் பாரம் சுமக்காம மனசு குமுறாம சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு ஒரு அம்மா நினைச்சா அதுக்கு பேரு கண்டிப்பா சுயநலம் இல்ல. உங்க பிள்ளை தியாகம் பண்ணணும்னு அவனை நீங்க யாருக்கும் நேர்ந்து விடலையே. இதாண்டி இதேதான். சரி, பேசலாம். எப்படிமா? பிரசாத் ஹரிய விடு. உங்க மாமாவுக்கும் எனக்கும் மத்தியில இது தொடர்பா பிளவு வராம இருக்கணுமே, கவலையா இருக்கு. நீங்க மாமா பேசினாலும் படக்குன்னு பதில் சொல்லாம என்கிட்ட பேசிட்டு இத சொல்லி இருந்தா அவரும் புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. இப்ப என்ன செய்யலாம்? முதல்ல ஹரியோட அபிப்பிராயம் கேட்கணும். அதை வச்சு இந்த பிரச்சனையை சரி கட்டலாம். அப்போ புஜிதாவை பார்க்கலாமா? என் தம்பி பொண்ணு, ஒரே பொண்ணு, நல்ல படிப்பு, சம்பளம். உங்க அப்பா அளவுக்கு என் தம்பிக்கு வசதிகள் இல்லைனாலும் அதுல 70% டீசெண்டா செய்வான். அவளுக்கும் அத்தைனா ஒட்டுதலா இருப்பா. உனக்கும் புஜிதாவை தெரியுமே, என்ன சொல்ற? நித்யா பேசவில்லை. ஏம்மா யோசிக்கிற? உனக்கு புஜிதாவை பிடிக்கலையா? ஐயோ அத்தை, அவ என்ன செஞ்சா? இதுல நான் தடை சொல்ல என்ன இருக்கு? தாராளமா பாக்கலாம். ஆனா சொல்லுமா. உறவுன்னு வந்தப்போ மாமாவோட தங்க மகள் தீபிகா, அவளை நிராகரிக்க காரணம் இருக்கே நித்யா. இத மாமாட்ட சொல்ல முடியுமாத்த? அப்போ பணம் தான் பெருசா? உறவுகளுக்கு மரியாதை இல்லையான்னு கேட்க மாட்டாரா? தான் பிள்ளை பாரம் சுமந்தா அவருக்கு சந்தோஷமா? அது இல்ல அத்த. தீபிகாவை மறுத்துட்டு புஜிதாவை கொண்டு வந்தா மாமா அவகிட்ட முகம் காட்டிட்டா? ஒரு வீட்டுல வாழ வர பொண்ணுக்கு மாமா அத்தை 2 உறவும் முக்கியம் இல்லையா? தான் பெத்த பிள்ளைய விட தங்கச்சி மக ஒசத்தின்னு சொல்லுவாரு அவங்க மாமா? சொல்ல மாட்டாரு. ஆனா உள்ள ஒரு ஈகோ அவருக்கும் இருக்கும் இல்லையா? அது உங்க இணக்கத்தை பாதிச்சா? இனிமே எங்களுக்கு எதுக்குடி இணக்கம்? அத்தை, இணக்கம்னா உடம்பு மட்டும்தானா?
மனசு அதை விட பெருசு இல்லையா? கடைசி மூச்சு வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது மனசு தானே. சரி, என்ன செய்யலாம்? நம்ம ஹரிய திரும்பவும் மறக்கிறோம். 2 சங்கதிகள். ஒண்ணு ஹரியோட சம்மதம், அடுத்தது ஜாதகம். 2ம் சரியா இருந்தா தான் மேற்கொண்டு பேச்சு. சரிம்மா, ஹரி நீ சொன்னா கேட்பான். உங்க மாமாவும் ஒன்ன மதிப்பாரு. புஜிதாவை உள்ள கொண்டு வரப்பாரு. நான் முயற்சி பண்றேன் அத்தை. 2 பேரும் 1 மணி நேரம் கழித்து வெளியே வந்தார்கள். நித்யா, எங்க 3 பேர் தலையை உருட்டியாச்சா? பிரசாத் கேட்க, உங்க அம்மா பிள்ளைகளை விட்டுருவா, என் தலைதான் அவளுக்கு சப்பாத்தி மாவு. அப்பா, உனக்கு பின்னாடி பின்மண்டை ஏற்கனவே மைதாஸ் போட்ட பரோட்டா மாதிரி இருக்கும், பெசைய என்ன இருக்கு? இந்த முடிகள் கொட்டி போக உங்க அம்மா தாண்டா காரணம். சரி, நாங்க சமையலை கவனிக்கிறோம். ஹரி, நாளைக்கு லீவு. நீயும் நானும் இவரும் வெளியில போலாம். தம்பி, பில்ல உன் தலையில கட்டுவேன். அவன் குழந்தை, நீங்க கொடுங்க. இவனாடி குழந்தை? மொபைல்ல என்ன மாதிரி படங்கள் பாக்குறான்னு தெரியுமா உனக்கு? என்ன படம்டா பிரசாத், எனக்கும் காட்ட சொல்லு. கற்பகம் அப்பாவியாக கேட்க, அம்மாவுக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். அம்மா மேற்படி படங்களை அப்பா உனக்கு காட்டுவாரு. அப்பாவுக்கு சினிமாவே பிடிக்காது. இந்த மாதிரி சினிமா எல்லாம் அப்பாக்களுக்கும் பிடிக்கும், பிரசாத் சொல்ல நித்யா தலையில் அடித்து கொண்டாள். பிரசாத், போதுமே, பெரியவங்களை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு இது? ஏண்டி, சினிமாவை பத்தி பெரியவங்க முன்னால பேசக்கூடாதா என்ன? கற்பகம் மறுபடியும் வெகுளியாக கேட்க, புரிந்து கொண்ட அப்பா தலையில் அடித்தபடி உள்ளே போக, அண்ணி, நம்ம பாப்பாவை ப்ரீகேஜில சேர்க்கும் போது அம்மாவையும் சேர்த்து விடுங்க. பிரசாத் உரக்க சிரித்தான். என்னடே பேசுறான் இவன்? அத்தை, நீங்க வந்து தேங்காய் துருவுங்க. அது ஒரு உயர்தர உணவகம். பிரசாத், நித்யா, ஹரி மூவரும் உள்ளே நுழைந்தார்கள். அண்ணி, நான் கொல்ல பசியில இருக்கேன், சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க. வீட்டு சாப்பாடு வேண்டான்னு நீதானு சொன்ன. ஒரு நாளாவது அவனுக்கு உன் சமையல்ல இருந்து விடுதலை கொடு நித்யா. நான் தான் ஆயுள் தண்டனை கைதி. உங்களை வீட்டுக்கு போய் கவனிக்கிறேன். நித்யா மெனு கார்டு பார்த்து அவரவர் ருசிக்கு ஏற்ப ஆர்டர் செய்தாள். இனிமே விளையாட்டு போதும், சீரியஸா பேசலாம். ஹரி, உனக்கு கல்யாண நேரம் வந்தாச்சு. குடும்ப பொறுப்புல நீயும் இனி பங்கெடுத்துக்கணும். சரி அண்ணி. புஜிதா தீபிகா மேட்டரை வச்சு மாமா அத்தைக்கு மத்தியில ஒரு பனிப்போர் உருவாகி இருக்கு. அம்மா நாக்கு அடக்கணும். இருங்க, அத்தை என்கிட்ட 1 மணி நேரம் பேசினதை நான் உங்களுக்கு சொல்றேன். 2 பேரும் அதை சரியா புரிஞ்சுகிட்ட பின்னால நாம விவாதிக்கலாம். சொல்லு நித்யா. அவள் எதையும் விடாமல் அழகாக விளக்கமாக சொல்லத் தொடங்கினாள். சொல்லும் போதே சூடான ருசியான உணவு வந்துவிட சாப்பிட்டு கொண்டே நித்யா பேச இருவரும் மௌனமாக கேட்டார்கள் சாப்பிட்டபடி. நித்யா சொல்லி முடித்து விட்டால் ஒரு சின்ன மௌனம் நீடித்தது. முகத்துக்கு முகம் பார்த்து கொண்டார்கள். இதுல உங்க 2 பேர் அபிப்பிராயம் முதல்ல எனக்கு வரணும், அப்புறமா இது தொடர்பா பேசலாம். அண்ணன், நீ சொல்லு. ஒரு தாயா இருந்து அம்மா பேசுறது சரியா தப்பான்னு எனக்கு புரியல. ஆனா பணத்தை வச்சு எதையும் எடை போடக்கூடாது. அத்தை குடும்பத்தை பணத்தால எடை போடுறது சரியில்லை. நம்ம அப்பா கஷ்டப்படலையா? ஒரு ஆள் சம்பளத்துல குடும்பத்தை இந்த உயரத்துக்கு கொண்டு வரலையா? நாம கீழ்மட்டத்திலயா இருக்கிறோம்? தீபிகா தலை தூக்கிட்டா மத்த 2 பெண்களும் உயர எவ்வளவு நேரமாகும்? நாளைக்கு சமூகத்தோட மேல் மட்டத்துக்கு அத்தை குடும்பம் வராதா? புஜிதாவை விட தீபிகா தன்மையான பொண்ணு. என்னடா சொல்ற? ஆமா அண்ணன். இந்த பாருங்க பிரசாத், நீங்க சொல்ற எல்லாமே சரி. ஆனா உங்க அம்மா பேராசப்படல. இல்ல அண்ணி, இத நான் ஒப்புக்கல. என்ன முடிவு பண்ணப்போ வாய் விட்டு அவங்க எதையுமே எங்க அப்பா கிட்ட கேட்கல. கேட்கிற அளவுக்கு உங்க அப்பா அம்மா வச்சுக்கல. பிரமாதமா செஞ்சாங்க. உறவையும் நல்லா வளர்த்தாங்க. என்ன குறை அவங்க கிட்ட? அப்படி இல்லடா ஹரி. இல்ல அண்ணி, இவங்களுக்கு அடி மனசுல ஒரு சராசரி எதிர்பார்ப்பு உண்டு. அது சரியா தப்பான்னு நான் சொல்லல. கிடைக்கலன்னா கேட்பாங்க. ஆமா நித்யா, அவன் சொல்றது நிஜம்தான். இப்போ அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க தெரியுமா? நீங்க பிரமாதமான வசதிகளோட வந்துட்ட காரணமா எனக்கு வரவளும் அதே மாதிரி செய்யணும்னு உள் மனசுல ஆசை இருக்கு. வெளியில சொல்லல. அத்தை குடும்பத்தால அதுல 10ல 1 பங்கு கூட பேலன்ஸ் பண்ண முடியாது. கரெக்டுடா ஹரி. நித்யா பேசவில்லை. அண்ணி, இனிமே இது மாதிரி நடக்குமா? ஹரி, அதை விடு. அவங்க மனநிலை அப்புறமா. உனக்கு தீபிகாவை பிடிக்குமா? அவதான் வேணும்னு நீ பிடிவாதமா நின்னா நானே செஞ்சு வைக்கிறேன் இந்த கல்யாணத்தை. அப்படி எதுவும் நான் யோசிக்கல அண்ணி. உறவுல உள்ள பெண்கள் பத்தியும் நான் யோசிக்கல. வெளியில யாரையும் அப்படி பார்க்கல. இவர் பெரிய முனிவரு. டேய், ஹோட்டலுக்குள்ள நுழையும் போது அரை ட்ரவுசர் போட்டு ஒரு பொண்ணு போச்சே, வெளிர் நீல ஜீன்ஸ் தானே, பாத்தியா நித்யா? இவன் பயங்கரமா சைட் அடிப்பான். உனக்கு முன்னால டிராமா பண்ணுவான். அவன் வயசு அப்படி. டேய், யாரையாவது தள்ளிட்டு போயிருக்கியாடா? ஐயோ, ஒரு அண்ணன் மாதிரியா பேசுறீங்க? இல்ல நித்யா, மாமா மாதிரி. ஐயோ, உளறனே. சொல்லுடா ஹரி, மாமா பொண்ணு புஜிதாவை உனக்கு பிடிக்குமா? அவளும் அழகா இருப்பா, ஆனா கொஞ்சம் திமிரு உண்டு. இந்த பாரு, அத்தை வசதிகளை வச்சு தீபிகாவை தள்ளுறது மாமாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை பெருசாகும். ஆமாண்டி. உனக்கு இவங்க 2 பேர் மேலேயும் நாட்டம் இல்லையா? இல்லன்னா 2 பேரும் வேண்டாம், உறவுல கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு.
இது நல்ல யோசனை நீ. ஏன்னா கட்டிக்க போறவன் நீ, உன் சம்மதம் முக்கியம். உறவுல கட்டிக்கிட்டா வாரிசுகள்ல குறைபாடு இருக்கவும் வாய்ப்புன்னு சொல்லிடு. கிரிமினல் புத்திடி உனக்கு. இல்லைங்க, நிஜமும் உண்டு. அப்படி நிகழாம இருக்கிறதும் உண்டு. ஊனம் உடம்புலயும் கூடாது, குடும்ப சந்தோஷமும் ஊனமாக கூடாது. எப்படி? என் தங்கச்சி மகளை பணத்துக்காக ஒதுக்கிட்டு கற்பகம் தான் தம்பி மகளை வசதிக்காக கட்டி வைக்கிறான்னு மாமா மனசுல ஒரு கரும்புள்ளி விழுந்துட்டா அவங்களோட கடைசி காலம் ரணமாயிடும், நிம்மதி போயிடும். எந்த ஒரு தம்பதிகளும் இளமைக்கல் இணக்கமா இருக்கிறது முக்கியம். முதுமையில அதை விட பரிவும் பாசமும் அனுசரணையும் அவசியம். சின்ன ஜோடிகள் பேசி பேசி சரி செஞ்சுக்கலாம், கால அவகாசம் உண்டு. வயசானவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு குறைவு. உண்மைதான் நித்யா. உறவுல வேண்டான்னு ஹரி சொல்றான். நான் போராடி பார்த்தேன், நடக்கல. இவரும் அதுக்கு சம்மதிக்கலன்னு நான் பெரியவங்க கிட்ட பேசிடுறேன். நீ தப்பிச்சு எங்களுக்கு தர்ம அடி வாங்கி வைக்க போற. வேற வழி இல்லைங்க. சரி, இனிமே வெளியில பெண்ணு பார்க்கலாம். அதுக்கான பேச்ச தொடங்கலாமா? இப்பவே பேசலாம் நீ. அலையறான் பாரு. விடுங்க, இதெல்லாம் பெரியவங்களை வச்சுக்கிட்டு தான் பேசணும், புரியுதா? நான் பெரியவன் தானே. பிரசாத் சொல்ல, வயசுல மட்டும்தான், மனசால நீ ரொம்ப சில்லவன், அல்ப. நித்யா, உன் புருஷனை இவன் அவமானப்படுத்துறான். அவங்கள விடுவா? பாத்தியா, உன்னையே கவுக்குறான். எல்லாம் செய்வான். ஒருத்தி வந்து அடக்கி ஒடுக்கி வைக்க போறா. தோப்புக்கரணம் தெரியுமாடா ஹரி உனக்கு? தெரியும் அண்ணி. போட்டு காட்டுடா. உங்க முன்னால எல்லாம் போட மாட்டேன். அப்போ அம்மா முன்னால? வெக்கமா இருக்கு. அவ வந்தப்புறம் தான் பிறகு ஆரம்பிக்கிறேன். டேய். பிரசாத் துரத்த ஹரி ஓடினான். அம்மா முகம் தொங்கி விட்டது. உறவுல வேண்டான்னு பிடிவாதமா இருக்கான். நான் கெஞ்சி பார்த்துட்டேன், நடக்கல. இவரும் அவனுக்கு ஆதரவா இருக்கிறாரு. ஏண்டா, புஜிதாவுக்கு என்ன குறை? கற்பகம் கேட்க, புஜிதாவை விட தீபிகாவுக்கு நல்ல குணம். ஏன், என் தம்பி மக கெட்டவளா? அப்படியே அத்தை குணம்னு அப்பா நம்புறாரு. பிரசாத் போட, என்னை விட என் தம்பி பொண்ணு நல்லவ. அப்பாடி, நீ கெட்டவன்னு ஒப்புக்கிட்டே இப்போவாது. மாறி மாறி வசைப்பாட. அண்ணி, உறவுல நான் கட்டிக்க மாட்டேன். ரொம்ப கட்டாயப்படுத்தினா வீட்டை விட்டு போயிடுவேன். அம்மா பதறி விட்டாள். டேய், அப்படி சொல்லாதடா ஹரி. அப்ப கல்யாண பேச்ச விடு. என்னடா சொல்ற? வெளியில பாரு, இல்லைன்னா விட்டுரு. அப்பா அருகில் வந்தார். நித்யா, இவன் சந்தோஷம் முக்கியம். உறவுல வேண்டாம்மா. சொல்ற காரணமும் நியாயமா இருக்கு. வெளியில பாக்கலாமா? கற்பகம் உள்ளே வந்தாள். சரி, இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு. இன்னைக்கே வரன் தேட தொடங்கலாம். முதல்ல மேட்ரிமோனியல் சைட்ல போய் பார்த்து பதிவு பண்ணலாம். இவனுக்கு வந்து குவியோண்டி. என் பிள்ளையோட அழகுக்கும் நல்ல உத்தியோகம், சம்பளம், நம்ம குடும்ப தகுதிகள் எல்லாத்துக்கும் என்ன குறை? எதை தேர்ந்தெடுக்கிறது புரியாம திணறுவோம் பாரு. அம்மா, ஓவரா பில்டப் பண்ணாத. இப்போ இந்த 2020 பெண்களும் சளைச்சவங்க இல்ல, எல்லா தகுதிகளும் உண்டு. 2013 எங்க கல்யாணம் நடந்த போயிருந்த நிலைமை இப்ப இல்ல. உனக்கு வெளி உலகம் புரியல. எனக்கு எல்லாம் புரியும்டி. நம்மள நாமே குறைச்சு மதிப்பிடக்கூடாது, புரியுதா? ஹரி காலரை தூக்கி விட்டு கொண்டான். தம்புடு, ஓவரா ஆடாத, விபரீதம். நித்யா மேட்ரிமோனியல் ஏரியாக்களுக்குள் புகுந்து இன்டர்நெட்டில் தொலைந்து போனாள். பதிவு செய்தாள். மிக வேகமாக செயல்பட்டாள். அந்த வார கடைசி வந்தது. பெரிய பட்டியல் ஒன்றை நித்யா தயாரிக்க ஆயத்தமானாள். ஹரியின் தகவல் தரப்பட்டது. அவனது தகுதிகள், படிப்பு, வேலை, சம்பளம், குடும்ப பின்னணி என்ற நீண்ட பட்டியல் இருந்தது. அது பதிவாகி கணிப்பொறியில் இடம் பிடிக்க மாமா, அத்தை பிரசாத்துக்கு காட்டினாள். பிரமாதம்மா. நித்யா, நம்ம எந்த மாதிரி பொண்ணை எதிர்பார்க்கிறோம்னு சொல்ல விட்டுட்டியே. ஏண்டி, வரதட்சணை உட்பட இதுல எழுதுனா புடிச்சு உள்ள போட்டுருவானா? நான் முட்டாள் இல்ல, அப்பாதான் முட்டாள். உன் கூட 30 வருஷமா குடுத்தனம் பண்ணுன அவருக்கு நெஞ்சில குத்தணும். டே, என்னடா சொல்ற? மெடல்னு முடிக்கிறதுக்குள்ள பதர்னா எப்படி? நித்யா சிரித்து விட்டாள். அத்தை, இவனோட மெகா ஃபைல பார்த்து அவங்களே வருவாங்க. வாசல்ல சாரங்கட்டு நித்யா. தைப்பூசத்துக்கு வடபழனி கோயில்ல நிக்கிற மாதிரி வரிசையில வந்து நிப்பாங்க. அப்பா டோக்கன் தருவாரு. நேர்முகம் அம்மா கூட. அண்ணி தான் கேள்விகளை ரெடி பண்ணுவாங்க. நான் கேட்பேன். கற்பகம் சொல்ல, நீ திருவிளையாடல் தர்மி மாதிரி, உனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். முதல்ல வர்றத ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஜாதகம் சேருதான்னு பார்க்கணும். அப்புறமா பேசலாம். 4-5 நாட்கள் காத்திருக்க 3 அழைப்புகள். 3ம் பிரமாதமாக இல்லை. இருந்தாலும் ஜாதகம் பார்த்து விடலாம் என்று முடிவெடுத்தார்கள். அதில் ஒன்றுதான் தேறியது. அதுவும் வெளியூர். அந்த பெண்ணுக்கு வேலை இல்லை, தேடிக்கொண்டிருக்கிறாள். கண்டிப்பாக உத்தியோகம் வேண்டும் என்றான் ஹரி. குடும்பமே அதில் பிடிவாதமாக இருந்தது. என்ன நித்யா இது, வரன் குவியும்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன் இப்படி? யாரும் சரியா பார்க்கலையா? கற்பகம் கேட்க, இருக்கலாம், பொருடி வரும். இது அப்பா. தம்புடு, அழகான பெண்கள் யாரும் உன்னை சீண்டல. உனக்கு வயசாயிடுச்சாடா? சரியா டை அடிக்கலையோ? முன்னூச்சில வெள்ள பார்த்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? போதும் பிரசாத். பாவம் ஹரி. பாவம் தான். காலரை தூக்கி விட்டுக்கிட்டான். இப்ப தொங்கி போய் நிக்கிறான். அத்தை, இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
தெரிஞ்சவங்களையும் கேட்கலாம். வேண்டாம் நித்யா, பொண்ணு வீட்டுக்காரங்க தேடி வரணும், அதான் நமக்கு மரியாதை. தேடி வரதுக்கு தம்முடு என்ன இன்டர்நேஷனல் ஸ்டாரா? இவன் இருக்கிற இடமே யாருக்கும் தெரியாது. உன் பிள்ளைய மகேஷ் பாபுன்னு நினைச்சியோ? யோகி பாபுக்குள்ள மார்க்கெட் கூட இவனுக்கு இல்ல. போதுங்க, ஹரி அழகாத்தான் இருக்கான், தேடி வரும். அப்பா உள்ளே வந்தார். கற்பகம், காலம் மாறியாச்சு. இனி பொன் வீட்டார் தேடி வந்து பையனை பாக்குற நிலைமை இல்ல. இப்ப கல்யாண மார்க்கெட்ல 4 பொண்ணு ரெடியா இருந்தா 40 பசங்க இருக்காங்க. பொண்ணுங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்குது, பசங்க தேங்கி போறாங்க. தம்புடு பிள்ளையார் மாதிரி அவரு. தொப்ப கொஞ்சம் தாண்டா இருக்கு. அது இல்லடா, கல்யாண சங்கத்துல பிரம்மச்சாரின்னு சொல்றேன். டேய், வடநாட்டு பிள்ளையாருக்கு சித்தி புத்தின்னு 2 சம்சாரம். உனக்கு ஒரு வரன் வரவே நாக்கு தள்ளுது. நமக்கு சித்தியும் இல்ல, உனக்கு புத்தியும் இல்ல. மூடு. கற்பகமும் நித்யாவும் தீவிரமாக களமிறங்கி விட்டார்கள். கோவில் தெரிந்தவர்கள், நித்யாவின் ஆபீஸில் நெருங்கிய நண்பர்கள் என சல்லடை போட்டு சலிக்க, ஒரு பக்கம் மேட்ரிமோனியல் மூலமும் ஒரு சில வரன்கள் எட்டி பார்க்க, ஹரிக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் கல்யாணம் செய்தே தீருவது என கங்கணம் கட்டிக்கொண்டு இறங்கிவிட்டார்கள். நித்யாவே ஆடி போனாள். 7 ஆண்டுகளில் என்ன ஒரு மாற்றம்! ஹரிக்கு நல்ல படிப்பு, பெரிய கம்பெனி, பிடித்தம் போக கைக்கு 70,000 சம்பளம், கார் ஓட்ட தெரியும், பாரமில்லாத குடும்பம். இத்தனையும் இருந்தும் ஏன் வரவில்லை? அருகில் வந்து பேச்சுவார்த்தைகளில் முன்பின்னாக இருக்கலாம், பரஸ்பரம் பிடிக்காமல் போகலாம், குடும்ப ரீதியாக அதிருப்தி வரலாம். இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கான ஆரம்பமே இல்லையே, ஏன்? ஹரிக்கு வரன் பார்ப்பது அத்தை, மாமி 2 குடும்பங்களுக்கும் தெரியும். அத்தை அந்த வார கடைசியில் வீட்டுக்கு வந்தாள். அவர்களை இவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஹரிக்கு ஏதாவது அமைஞ்சுதா? இல்ல கௌசல்யா, பார்த்துட்டே இருக்கிறோம். அண்ணன், கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு ஏன் நெய் கலையற? தீபிகாவை உங்க கண்ணுக்கே தெரியலையா? அப்படி இல்லம்மா, வாழ போறவன் ஹரி. அவன் உறவுல வேண்டான்னு சொல்லும் போது நாங்க அவனை கட்டாயப்படுத்த முடியுமா? காரணம் அதானா? வேற என்னம்மா? நித்யா பணக்காரி, நிறைய சீர் செஞ்சு அவங்க தாய் தகப்பன் பிரசாது கட்டி வச்சாங்க. அந்த அளவுக்கு தகுதிகள் எங்களுக்கு இல்லையே, அதான் வேண்டான்னு இப்படி ஒரு சாக்க சொல்றீங்களா? சத்தியமா இல்லம்மா. அண்ணன், நீ கேட்க மாட்ட. அன்னிக்குமா அந்த ஆசை இல்ல? வாசு சரக்கென திரும்பினார். கற்பகம் முகம் இருண்டு கோபத்துக்கு தாவியது. நான் ஒன்னும் பேராசக்காரி இல்ல. நித்யாவுக்கும் நாங்க எதையும் கேட்கல. எங்க அவங்க கேட்க விட்டாங்க? அம்மா, அத்தை எதையும் தடுக்கல. இது ஹரியோட முடிவு. நீ உன் மாமியாரை விட்டு கொடுப்பியா? என் மக தீபிகாவை கட்டி இருந்தா உனக்கு சமமா பாசமா இந்த குடும்பத்துல வாழ்ந்திருப்பா. இப்பெல்லாம் பாசத்தை விட பணம் தானே பெருசா இருக்கு. இந்த பாரு கௌசல்யா, தேவையில்லாம என் மேல பழி போடாத. அண்ணி, நீங்க மறுத்தாலும் உண்மை அதுதான். பிரசாத் குறுக்கிட்டான். அத்தை, இது ஹரியோட வாழ்க்கை, நாங்க யாரும் தலையிட முடியாது. சரி விடு கௌசல்யா, தீபிகாவுக்கு நாங்களே நல்ல வரனை பாக்குறோம். அண்ணன், சமாதானம் வேண்டாம். நிச்சயமா அது அமையும். இப்பவும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பேராசை போகல. என் மகளை தேடி வருவாங்க. உங்க ஹரிக்கு பொண்ணு கிடைக்குதான்னு பாருங்க. வாசுவுக்கு சுருக்கென ஏறிவிட்டது. நாங்க உனக்கு மரியாதை கொடுத்து தீபிகாவுக்காக பேசும்போது நீ என் பிள்ளைக்கு சாபம் கொடுக்குறியா? மாமா விடுங்க. இல்ல நித்யா, இந்த பாரு கௌசல்யா, தீபிகா மருமகளா வரணும்னு நான் கற்பகத்துக்கிட்ட சண்டை போட்டேன். உன் குடும்பத்துக்காக நான் பேசினேன். அதை புரிஞ்சுக்காம படியேறி வந்து நீ அவமானப்படுத்துறியா? புரியுதா இப்ப? கோவத்தை என்கிட்ட காட்டலாம். உங்க ஆட்கள் தான் உங்க முகத்துல கறி பூசுறாங்க. அத்தை, பேசாம இருங்க. நீங்களும் மாமாவை புண்படுத்தலாமா? அம்மா விடுங்க, சாப்பிட வாங்க. நான் உன் வீட்டுக்கு சாப்பிடவா வந்தேன்? கோவப்படாதீங்கம்மா. குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். அதுக்காக உறவுகள் விட்டு போகுமா? நித்யா, நீ எதுக்கு அவகிட்ட கெஞ்சுற? வாசு சீர. நித்யா அவருக்கு அருகில் வந்தாள். குரலை தழைத்து கொண்டாள். மாமா, கோவம் வேண்டாமே. அவருக்கு அத்தைன்னா எனக்கு அம்மா தானே. மேலும் அவங்க இந்த வீட்டுல பிறந்தவங்க. மனசு புண்பட வேண்டாமாமா, பிளீஸ். ஹரிக்கு நடக்காதுன்னு சாபம் விடுறா நித்யா. நல்லா இருக்கா? ஏற்கனவே கற்பகம் கதகளி ஆடுறா. இத பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? மாமா, அத்தையை நான் சரி கட்டிக்கிறேன். நீங்களும் பேசினா அதிகமாகும். பிரசாத், நான் புறப்படுறேன். கௌசல்யா குதிக்க வாசு அருகில் வந்தார். இந்த பாரு, நீ தப்பா பேசின. அதுக்கு நானும் கோவப்பட்டேன். இது முன்காலம் இல்ல. முடிவுகளை இப்பெல்லாம் பெரியவங்களை பசங்க எடுக்க விடுறது இல்ல. அதுல தப்பும் இல்ல. வாழ போறது அவங்க. தான் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமையை கூட பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க தரலன்னா நம்ம மேல வெறுப்பு வரும். இது அவன் வாழ்க்கை. ஹரி உள்ளே வந்தான். அத்தை, கோவப்படாதீங்க. உறவுல வேண்டாம். எனக்கு சம்மதம் இல்ல. விரும்பாம ஒண்ணு நடந்தா அதோட விபரீத விளைவுகள் அதிகமா இருக்கும். அவளுக்கு என்ன குறை? அப்படி யாரும் சொல்லல. பெரியவங்க நீங்களா ஆசைகளை வளர்த்துக்கிட்டு எங்களையும் அவஸ்தைக்கு ஆளாக்காதீங்க. உங்க காலம் முடிஞ்சும் நாங்க வாழணும். நம்ம பேச்ச பசங்க கேட்கலன்னு உள்ள கசப்பை வளர்த்துக்கிட்டு நீங்களே புழுங்குற காலமா உங்க ஆரோக்கியமும் கெடும். குடும்பத்துல நிம்மதியும் குலையும். வேண்டாமே.
அவங்கவுங்க போக்குல விடுங்க. கத்திரிக்காய் வாங்கினா கூட தேர்ந்தெடுக்கிற உரிமை ஒரு இல்லத்தரசிக்கு இருக்கு. இது வாழ்க்கை, வாழ விடுங்க. போதும் ஹரி, அம்மாவோட எதிர்பார்ப்பு ஆதங்கம் மனசுல பட்டதை பேசிட்டாங்க, விட்டுருங்க. நீங்க வாங்கம்மா. இல்ல நித்யா, நான் புறப்படுறேன், மனசு சரியில்லை, இன்னொரு நாள் வரேன். சரிம்மா, குங்குமம் எடுத்துட்டு போங்க. நித்யா குங்குமம் தந்தாள். கௌசல்யாவுடன் வாசல் வரை வந்தாள். நிச்சயமா அண்ணிதான் அந்தஸ்து பேதம் பாக்குறாங்க, எனக்கு தெரியும். பேராசை அதிகம், நடிக்கிறாங்க, பையன் தலையில போடுறாங்க. நான் வரேன். அதிர்ந்து நின்றாள் நித்யா. அன்று இரவு அம்மா கடுப்பில் உள்ளே பேசிக் கொண்டிருந்தாள். பாத்தியா கௌசல்யாவ, அவளுக்கு உறவு பெருசு இல்ல, பேராசை. தீபிகாவை ஹரிக்கு கட்டி வச்சுட்டா பிரச்சனையே இல்ல. அவளுக்கு மகன் இல்ல, இவன் அந்த குடும்பத்தை பார்த்துப்பான். குடும்ப சுமைய இவன் தலையில ஏத்திட்டு நிம்மதியா இருக்கலாம், புரியுதா? பிரசாத் அருகில் வந்தான். அத்தை பேசின முறை சரியில்லை, அப்பாவே ஆத்திரப்படுறாரு. நித்யா பேசின காரணமா அப்பா அடங்கிட்டாரு. போதுமா? இருமா, அத்தை சரியில்லைதான், நீ எதுல சேர்த்தி? உனக்கும் பணத்தாசைதான். அத்தை தாம் பொண்ணோட பாதுகாப்புக்கு பாயறாங்க. நீ வசதி படைச்ச மருமக வரணும்னு ஆசைப்படுற. மொத்தத்துல எந்த அம்மாக்களுக்கும் பாசம் சுத்தமா இல்ல, காரியவாதி தான், சரியா? வாய மூடுறா. ஹரிதான் சொந்தம் வேண்டான்னு சொல்லியாச்சே, வெளியில வந்து வரிசையா நிக்குதா? அப்படி நினைச்சது நீ. உன் பையனை கட்டிக்க கியூ போட்டு நிப்பாங்கன்னு நீ நினைச்சா அது யார் தப்பு? கல்யாணம் இப்ப பழைய மாதிரி இல்ல, காலம் மாறும்போது இங்க எல்லாம் மாறும். அதை நாம புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப பின்தங்கி நிப்போம். வாசலில் ஹார்ன் அடித்தது. பார்த்தார்கள். மாமி, அத்தை, புஜிதா வந்து இறங்கினார்கள். என் தம்பி குடும்பம் வருது. ரொம்ப நாளா இந்த பக்கம் எட்டி பார்க்கல, இப்ப எதுக்கு இங்க வராங்க? விஷயம் தெரிஞ்சுதான் வராங்களோ? புஜிதாவும் நல்ல வேலையில் இருக்கிறாள். மாமா குடும்பம் வசதியான குடும்பம். அதிரடியாக உள்ளே புகுந்தார்கள். அம்மா வாயெல்லாம் பல்லாக வரவேற்றாள். முதலில் நல்ல விசாரிப்புகள். அக்கா, புஜிதாவுக்கு ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு வந்திருக்கு. புது வேலை, நல்ல சம்பளம், 1 மாசத்துல வேலையில சேரணும். ரொம்ப சந்தோஷம் தம்பி. 5 வருஷம் அக்ரிமெண்ட், அப்புறம்தான் இந்த பக்கமே வர முடியும். அப்படியா? அதான் ஒரு கல்யாணத்தை செஞ்சு அனுப்பிடலாமான்னு யோசிக்கிறோம். 1 மாசத்துலயா? மாப்பிள்ளை பார்த்தாச்சா? இல்லக்கா, இது திடீர் தகவல். பெரிய வேலை, பெரிய சம்பளம், 1 மாசத்துல எந்த பிள்ளை வீட்டுக்காரங்க கிடைப்பாங்க? வேற என்ன செய்ய போற? அதுக்குத்தான் பேச வந்திருக்கோம். புரியலையே. நம்ம ஹரிய புஜிதாவுக்கு கட்டி வச்சா உறவும் விட்டு போகாது, உடனே கல்யாணமும் நடக்கும். நித்யா திரும்பி ஹரியை பார்த்தாள். அவனுக்கு இங்க வேலை, புஜிதா 1 மாசத்துல வெளிநாட்டுக்கு போகணும். அப்புறம் எதுக்கு இந்த அவசர கல்யாணம்? 2 பேரும் பிரிஞ்சிருக்கவா? அத்தை, நான் சொல்றேன். புஜிதா அருகே வந்தாள். ஹரி ஏற்கனவே நல்ல கம்பெனில இருக்கான், 4 வருஷம் சர்வீஸ். அவன் ப்ராஜெக்ட் என்னோட புது கம்பெனில இருக்கு. ஓப்பனிங் இங்க இருக்கு. அவன் இப்ப அப்ளை பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். நானும் அந்த சேர்மன் கிட்ட பேசி அந்த வேலையை வாங்க முடியும். எனக்கு நிகரான சம்பளம் ஹரிக்கும் கிடைக்கும். அங்கேயே கம்பெனி, வீடு, கார்னு எல்லா வசதிகளும் உண்டு. 5 வருஷம் 2 பேரும் சம்பாதிச்சா 3 கோடி ரூபாய் மிச்சப்படுத்திட்டு இந்தியா திரும்பலாம். என்ன சொல்றீங்க? மாமா எழுந்தார். பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும் போது அக்கா ஒரு காலம் மறுக்க மாட்டாங்க. எங்க அப்பாவும் இங்க இருக்கார் மாமா. பிரசாத், மாமாவால யாருக்கும் பிரச்சனை இல்ல. பிள்ளைங்க சந்தோஷத்துக்கு என்னைக்கு அவர் குறுக்கே நின்னாரு? ஹரி, இந்த வேலையை விட்டுட்டு எங்களை எல்லாம் பிரிஞ்சு எப்படி? கற்பகம் இழுக்க. அத்தை, பிள்ளைங்க உருப்படணும்னு நினைச்சா இந்த மாதிரி உதவாத சென்டிமெண்ட் எல்லாம் விடணும். நாங்க யோசிக்கணும். 24 மணி நேரம் தான் அவகாசம். நீங்க பதில் சொல்லணும், புரியுதா? இந்த வார கடைசியில ஹரிக்கு இன்டர்வியூ. அடுத்த வாரம் புது கம்பெனில சேரணும். 3வது வாரம் கல்யாணம். அதுக்குள்ள விசா எல்லாம் ப்ராசஸ் ஆயிடும். மாச கடைசியில சில விஷஸ். ஆகாயத்தை காட்டி விமானம் பறப்பதை போல் ஓசையிட்டாள். அத்தனை பேரும் மௌனம் சாதிக்க நித்யா உள்ளே வந்தாள். ஹரி இன்னும் பேசல. அட நீ சும்மா இருமா. எந்த பையன் இப்படி ஒரு வாய்ப்பை வேண்டான்னு மறுப்பான்? கேளு. அப்படி பசங்க எல்லாரும் தயாரா இருந்தா உங்களுக்கு மாப்பிள்ளை சுலபமா கிடைக்குமே. மாமா படக்கென திரும்பினார். அக்கா, உன் மருமக ஓவரா பேசுற மாதிரி தெரியுது. இல்ல மாமா, அண்ணி நியாயமா பேசுறாங்க. உடனே யாரும் கிடைக்க மாட்டாங்க. கிடைச்சாலும் அவனோட கேரக்டர், குடும்ப பின்னணி எல்லாத்தையும் அலச உங்களுக்கு அவகாசம் இல்ல. ரெடிமேடா இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன், அதுவும் முழு தகுதியோட. வாசு கற்பகத்தோட நல்ல மகன்னு ஒரு அக்மார்க் முத்திரை என் மேல இருக்கு. அம்மா தடுக்க மாட்டாங்க, அதான் வந்துட்டீங்க. மாமா முகம் சிவந்தது. என்ன மாப்பிள்ள எப்படி பேசுற? விடுங்கப்பா, அவன் கருத்தை அவனும் சொல்லணும் இல்லையா? அதுல தப்பு இல்ல. கமான் ஹரி, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஆஃபர் உனக்கு கிடைக்காது. 24 மணி நேரமே தேவையில்லை. சரின்னு சொல்லு, நாளைக்கு இன்டர்வியூ. பிரசாத் பேச வந்தான். இருன, இனிமே நான் பேசலாம். அதான் பேசிட்டிய மாப்பிள்ள, நீ சொன்ன எல்லாமே சரிதான். எங்க மகளை பாதுகாப்பான இடத்துல சேர்க்க நினைச்சா அதுல என்ன தப்பு? இல்ல மாமா, தப்பே இல்ல. என் பாதுகாப்ப நான் பார்க்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பங்கம் இப்போ?
புஜிதா தயவுல வேலை வாங்கி இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு நாய்க்குட்டி மாதிரி அவ துப்பட்டாவை புடிச்சுக்கிட்டு விமானம் ஏற நானு வேணுமா? நீங்க எதிர்பார்க்கிற நாய்க்குட்டிகள் கிடைக்குமே நிறைய. மாப்பிள்ள, நீ தப்பா பேசுற. பாசத்தோட சம்பந்தம் பேச வரல, நீங்க அவசரத்துக்கு ஆள் பிடிக்க வந்திருக்கீங்க. பாதுகாப்பா மாமா? 24 மணி நேரம் எதுக்கு? இப்பவே என் பதில சொல்றேன். வேற பாருங்க. எனக்கு உங்க மகளை கட்டிக்க விருப்பம் இல்ல. ஹரி, நீ நல்ல வாய்ப்பை இழக்கிற. புஜிதா சொல்ல, இல்ல புஜிதா, இது உனக்கு பாதுகாப்பு, ஆனா எனக்கு விலங்கு. அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறீங்க. நான் முன்ஜாமீன் எடுத்து வச்சாச்சு, நீங்க போலாம். அக்கா, நீ உன் பிள்ளைக்கு எடுத்து சொல்ல மாட்டியா? இல்ல தம்பி, நீங்க வந்த வேகமும் பேசின முறையும் எனக்கே பிடிக்கல. புஜிதா மருமக ஆகணும்னு உங்க மாமா கிட்ட நானே சண்டை போட்டேன், மறுக்கல. ஆனா அதுக்காக நான் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். என் பிள்ளைய உங்களுக்கு அடமானம் வைக்க நான் தயாரா இல்ல. ஏன்கா இப்படி பேசுற? ஒரு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கும் நேரம் இருந்தா புறப்படுங்க. 1 மாசம்தான் நடுவுல இருக்கு. கல்யாணத்துக்கு நீ கூப்பிட்டா எங்களுக்கும் நேரம் இருந்தா நாங்க வரோம். மாமா முறைத்தார். விடுங்கப்பா, சான்ஸை பயன்படுத்த தெரியல இவங்களுக்கு. ஹரி கணத்து தவளை, விட்டுருங்க. வாசலில் புஜிதா இறங்கிவிட அம்மா கோபமாக ஏதோ பேச வர நித்யா வந்து தடுத்தாள். வேண்டாம் இல்லைன்னு ஆனப்புறம் பதிலுக்கு பதில் அவசியம் இல்லை, விட்டுருங்க அத்தை. கற்பகம் அடங்கி விட்டாள். மாமா குடும்பம் புறப்பட்டு போனது. என்ன ஒரு திமிர் பாரு! காரியம் நடக்கணும், 1 மாசத்துல எவனும் கிடைக்க மாட்டான். கூடவே கூட்டு போக புருஷன்னு ஒரு அடிமை வேணும். அதுக்கு என் பிள்ளையா கிடைச்சான்? இதுங்களையெல்லாம் வெட்டி போடணும். என் தம்பிக்கு புத்தி கெட்டு போச்சு. பணமும் அந்தஸ்தும் தலைக்கேறி போயிடுச்சு. பழச மறந்துட்டான். அம்மா பேசிக்கொண்டே திரும்பினாள். அப்பாவின் துளைக்கும் பார்வை அருகில் வந்தாள். என்ன மன்னிச்சிருங்க, வீடு தேடி வந்த கௌசல்யாவை நான் நோகடிச்சேன். தம்பி குடும்பத்துக்கு வசதி அருகோன்னு இருமாப்பு எனக்கு. கடவுள் என்ன தண்டிச்சிட்டாரு, என்ன மன்னிச்சிருங்க. இல்ல கற்பகம், உன் தம்பி குடும்பத்துக்கு அகங்காரம், ஏன் தங்கச்சி குடும்பத்துக்கு பேராசை. தான் பிள்ளைகள்னு வரும்போது சுயநலம் தான் எல்லாருக்கும் தலை தூக்குது. ஒரு எதிர்பார்ப்போட நாம என்ன சொன்னாலும் மத்தவங்க தலையாட்டுவாங்கன்னு வராங்க. அது நடக்கலன்னு ஆகும்போது அவங்க சுயரூபம் வெளிப்படுது. உறவுகள் பல சமயம் கசந்து போகுது. காரணம், நாம எதிர்பார்ப்பு அதிகமா வச்சு இப்ப ஏமாந்து நிக்கிறோம். அதுதாங்க நிஜம். இருவரும் திரும்பினார்கள். ஹரி, உனக்கு வரன் தேடுற முயற்சியில உன்னை பெத்தவங்க நாங்க 2 பேரும் தோத்துட்டோம். அப்பா, அது நிஜம்டா. இனி முடிவுகளை பிரசாதும் நித்யாவும் உன்னை கலந்து எடுத்துக்கிட்டோம். அதுலயும் நித்யான்னு எடுக்கிற முடிவுகள்ல பெரும்பாலும் தப்பா வராது. என்ன கற்பகம்? அதுல எனக்கு கடுகளவு கூட சந்தேகமே இல்லைங்க. ஹரி, நீ என்னடா சொல்ற? இது எனக்கு அப்பவோ தெரியும். நித்யா தன் தேடுதலை தொடங்கி விட்டாள். சல்லடை போட்டு சலித்தாள். தன் வேலை நேரத்தோடு வீட்டு பணிகளோடு இதற்கும் அதிக நேரம் செலவழித்து முழுமையாக களத்தில் இறங்கிவிட்டாள். பிரசாத் பிரமித்தான். புருஷனையும் கொஞ்சம் கவனி நித்யா. மச்சினன் கழுத்துல தாலி ஏறணும்னு, சாரி, அவன் தாலி கட்டணும்னு என்ன மறந்துடாத. அவள் சிரித்தாள். இந்த நித்யா கிட்ட ஒரு பொறுப்பை யாராவது ஒப்படைச்சா அதை நிறைவேற்றாம விடமாட்டேன். ஜாதகம் பொருந்தி வருவதே கஷ்டமாக இருந்தது. அப்படி பொருந்தினால் பெண் அழகாக இல்லை. அவளுக்கு படிப்பு, உத்தியோக சங்கதிகளில் திருப்தி இல்லை. இப்படி பலவித சிக்கல்கள். கற்பகம் நித்யாவை அழைத்து தீர்மானமாக பேசிவிட்டாள். நீயே தேர்ந்தெடு நித்யா, நான் தலையிடல. ஆனா ஒரு அம்மாவா எனக்கு சில கருத்துகள் இருக்கு. என்ன அத்தை எப்படி பேசுறீங்க? ஹரி நீங்க சுமந்து பெத்த பிள்ளை, உங்களுக்கு தான் உரிமை. நீங்க எதை வேணாலும் சொல்லலாம். நான் பேராசைப்படல. ஒரு அம்மாவோட நியாயமான ஆசை இது. நீ பெரிய தகுதிகளோட வந்தவ. அதுல 70% வர்றவளுக்கு இருக்கணும் நித்யா. அந்த மாதிரி இடத்தையே பாரு. நான் எதுக்காக தீபிகா வேண்டான்னு? மறுபடியும் அந்த மாதிரி கூடாது. தீபிகா மாதிரி எதுவும் இல்லாமலும் வேண்டாம், புஜிதா மாதிரி திமிரும் வேண்டாம். நீ பாத்துக்கோ. சகலமும் பிரசாத் கேட்டான். அம்மா பேராசைப்படுறாங்களா நித்யா? இல்லைங்க, ஆனா என்ன ரோல் மாடலா வச்சு ஹரிக்கும் அந்த ரேஞ்சில வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. கிடைக்குமா தெரியல, பார்த்துட்டே வரலாம். கிடைச்சா அத்தைக்கும் சந்தோஷம் தானே. அந்த மாதமே ஒரு வரன் நெருங்கி வந்தது. வசதியான குடும்பம். இவர்கள் எதிர்பார்க்கும் எல்லாமே இருந்தது. பேசலாம் என்றார்கள். நித்யாவும் பிரசாதும் அந்த பெண்ணின் அக்கா மாமாவை ஒரு கோவிலில் வைத்து சந்தித்தார்கள். குடும்ப தகுதிகள் அலசப்பட்டன. எங்க வர்ஷா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறா. ஹரிக்கு போதல, சரி வரும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா சேர்ந்து வாழ முடியாது, தனி குடுத்தனம் வைக்கணும். கல்யாணம் முடிஞ்ச உடனே சம்மதம்னா மேற்கொண்டு பேசலாம். பெரியவங்களை கேட்டு சொல்றோம். வீட்டுக்கு வந்ததும் இது தொடர்பான விவாதம் ஆரம்பமானது. அப்படி தேவையில்லை, இது திமிரு. கற்பகம் கூச்சல் போட, எனக்கு அதுல கூட தடையில்லை நித்யா. இவனை விட அவ அதிகம் சம்பாதிக்கிறா, தனி கொடுத்தனமும் கேக்குறாங்க. இவனோட நிம்மதி போயிடும். நானும் அதைத்தான் நினைச்சேன் மாமா. வேற பார்க்கலாம். நித்யாவின் தேடல் தீவிரமானது. அடுத்தது ஒரு வரன் வந்தது.
பையனுக்கு சம்பளம் போதாது, வெளிநாட்டு வாய்ப்பு இருக்கா, எதிர்காலம் என்ன? இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வந்தன. ஒரு பார்ட்டி வீடு தேடி அலசவே வந்து விட்டது. ரொம்ப சின்ன வீடா இருக்கே, அப்பா கட்டினது. அப்படின்னா அப்பா பேர்ல தான் இருக்கும். ஆமா, ஹரி பேர்ல என்ன இருக்கு? அவர் சொந்த வீடு வாங்கலையா? இப்பதானே 27 வயசு, வாழ்க்கையில செட்டில் ஆக வேண்டாமா? அதுக்குள்ள வீடு வாங்க முடியுமா? ஏன் முடியாது? 22 வயசுல பசங்க வீடு வாங்கலையா? காரோட வாழலையா? இதுவே 1000 சதுர அடி வீடு. இதுல அப்பா 2 பிள்ளைங்களுக்கு பங்கு. எங்க பொண்ணுக்கு எதையுமே பங்கு போட பிடிக்காது. இவர்கள் மிரண்டார்கள். பல இடங்களில் வரும் சரளமான கேள்விகள். சம்பளம் போதாது, தனி குடித்தனம் வேண்டும், பையனுக்கு சொந்த வீடு இருக்கா, கார் இருக்கா? இந்த கேள்விகள் இல்லாத பெண்களே இல்லை. வெளிநாட்டுக்கு போகும் வாய்ப்பு உண்டா? இதுவும் முக்கிய கேள்விகளில் ஒன்று. குடும்பமே மிரண்டு போனது. நித்யாவே இதை எதிர்பார்க்கவில்லை. கற்பகம் ஒரு மாதிரி ஆடி போயிருந்தாள். தம்புடு, நீ ரிஜெக்டட் பீஸ்டா, கல்யாண மார்க்கெட்ல நீ விலை போக மாட்டியா? பிரசாத் நக்கல் அடிக்க நித்யாவுக்கு கோபமே வந்து விட்டது. வேண்டாம் பிரசாத், விளையாட்டு கூட அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஹரிக்கு ஒரு குறையும் இல்ல, அவனுக்கு எல்லாம் நல்லதே வரும். அண்ணி விடுங்க, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். சாரிடா தம்புடு, புண்படுத்திட்டேனா? இல்லடா, வாழ்க்கையில எல்லாம் தான் நடக்கும், இது ஒரு மாதிரி தண்டனை. தம்புடு, ஹரி, நீ எந்த தப்பும் செய்யல, உனக்கு தகுதி குறைச்சலும் இல்ல. புரியுது அண்ணி. சில வருஷங்களுக்கு முன்னால பொண்ணு பார்க்க போய் பஜ்ஜி கேசரி சாப்பிட்டு பெண்களுக்கு இன்டர்வியூ வச்சு 1000 கேள்விகள் கேட்டு பேராசைப்பட்டு அவங்கள நிக்க வச்சு அவமானப்படுத்தியிருக்கு இந்த சமூகம். எவ்வளவு பெண்கள் கல்யாண வயசுல கண்ணீரோட நின்றுருக்காங்க. கல்யாண வயசு கடந்தும் எத்தனை பேர் முதிர்கன்னிகளா நொந்திருக்கிறாங்க. காரணம் யாரு? ஆண்களும் அவங்கள பெத்த பேராசை உள்ள பெத்தவங்களும் தானே. கற்பகம் உள்ளே வந்தால், யாருடா இங்க பேராசைப்பட்டா? உனக்கு என்னமா கோவம் வருது? அண்ணனுக்கும் அப்படித்தான். நீ ஆசைப்பட்ட, நினைச்சதுக்கு மேல அமைஞ்சது, அவனோட அதிர்ஷ்டம். எனக்கும் இப்பவும் நீ ஆசைப்படுற, பெத்தவங்க பேராசை பிள்ளைங்களுக்கு தண்டனையா அமையுது. இது வீண் பழிடா. இல்லம்மா, நெஜம். அன்னைக்கு பட்ட அடிக்கு இன்னைக்கு பெண்கள் தலை தூக்கிட்டாங்க. படிச்சு பெரிய உத்தியோகத்துல இறங்கி தன்னை உச்சிக்கு கொண்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு, வாங்கடா, தகுதி குறைஞ்ச உங்களை இனி நாங்க ஏத்துக்கிறதா இல்லைன்னு பகிரங்க சவால் வச்சு செய்யறாங்க. பிரசாத் உள்ளே புகுந்தான். கரெக்ட் ஹரி. வாழ வந்த பொண்ண வசதிகளை சொல்லி குத்தி காட்டுறது, தல தீபாவளிய கொல தீபாவளி ஆக்குறது, வசதியோட வரலன்னா அதை மனசுல வச்சுக்கிட்டு குத்தி காட்டுறது, இதுதானே நடக்குது. மாமியார் நாத்தனார் கொடுமைகள், இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் பணமும் வசதிகளும் தானே. சரிடா ஹரி, அதுக்காக எடுத்த எடுப்புல தண்ணி குடுத்துன போக ஆசைப்படுறது சரியா? தப்பு இல்ல அண்ணி. பாத்தியா, இவனுக்கு அந்த எண்ணம் இருக்கு. அம்மா அவசரப்படாத. பல வீடுகள்ல பெண்கள் தனி குடுத்தனம் போனா இவங்களே அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு ஆனந்தப்படுறாங்க. அதுவே பிள்ளைங்க போனா பிடிக்கிறது இல்ல. ஏன் இந்த ஓர வஞ்சனை? உன்னே எடுத்துக்கோ. அண்ணியோட பிறந்த வீட்டுக்கு போய் அண்ணன் 4 நாள் இருந்தா உனக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து இங்க வரவழைச்சிடுவ. அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. நான் அப்படிப்பட்டவ இல்ல. காரணம் அது இல்ல தம்புடு. அம்மாவால இங்க வேலைகளை செய்ய முடியாது. நித்யா எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வா, அதான். சரி, எல்லா மருமகளும் இங்க சம்பளம் இல்லா வேலைக்காரி தானே. தப்பு ஹரி. கூடவே இருந்த காரணமா அத்தைக்கு என்னை விட்டு இருக்க பிடிக்காது. நான் இங்க வேலைக்காரியா இல்ல, எஜமானியா தான் இருக்கேன். வீண் பழி சுமத்தாத. நல்லா சொல்லுடி. நான் பெத்ததுங்க என்ன புரிஞ்சுக்கல. வாழ வந்தவ நீ பாசமா இருக்க. அப்படி வா வழிக்கு. பாசம் பணம் ரெண்டோடையும் அண்ணி வந்தது உன் அதிர்ஷ்டம். அடுத்தது அப்படி அமையாது. தம்புடு, உனக்கு கல்யாணம் நடந்தா தானே அடுத்த மருமக வருவா. பிரசாத், அபசகுனமா பேசாதீங்க. அவனுக்கு நல்லதுதான் நடக்கும். நம்ம குடும்பம் அப்படி. நம்புமா. தம்புடு, உனக்கு யோகம் இருந்தா பார்க்கலாம். 3 மாதங்கள் ஓடிவிட்டது. எதுவும் வரவில்லை. போன வாரம் ஒன்று ஏறத்தாழ அமைய குடும்பம் சந்தோஷப்பட்டது. பொண்ணு பார்க்க வரலாமா? இவர்கள் கேட்க, நீங்க கும்பலா வீட்டுக்கு வர வேண்டாம். அம்மா பொண்ணு இங்க இருந்து வருவாங்க. அங்க இருந்து அப்பா பையன் வரட்டும். சாயங்காலம் 6 மணிக்கு பீச்ல சந்திக்கலாம். இது வினோதமான நிபந்தனை. அப்பா நீ போறியா? அநேகமா இங்க பொம்பளைகளை அந்த பொண்ணு மதிக்க மாட்டான்னு தோணுது. பிரசாத், நீ போடா. எதுக்கும் ஹெல்மெட் போட்டுட்டு போறேன், அவ என் மண்டையை உடைச்சா. இந்த மாதிரி நிபந்தனை விதிக்கிற குடும்பம் சரிப்படாது. யாரும் போக வேண்டாம். கற்பகம் சொல்ல, விடுமா, போய்தான் பார்க்கலாமே. அன்று மாலை பிரசாத் ஹரி புறப்பட்டு போக காரை விட்டு அந்த பெண் இறங்கினாள். கூடவே அவளது அம்மா. பெண்ணை விட அம்மா அழகாக இருந்தாள். பரஸ்பர அறிமுகம். ஹரி, நம்ம தனியா பேசணும். சரி நந்தினி. இருவரும் விலகி போக பிரசாத் திருவிழாவில் தொலைந்த குழந்தை போல் நின்றான். ஓரக்கண்ணால் நந்தினியின் அம்மாவை பார்த்தான். இந்த அம்மாவிடம் நான் என்ன பேசுவது? அந்த அம்மா நெருங்கி வந்தாள்.
உட்காருங்க தம்பி, அவங்க வர்ற வரைக்கும் நாம பேசிட்டு இருக்கலாம். இப்படி ஒரு பொன் பார்க்கும் நிகழ்ச்சி உலகத்துல எங்கேயாவது நடந்ததுண்டா? சாரிங்க, எங்க அம்மா இல்லைன்னா என் மனைவி வந்திருந்தா உங்க கூட சுலபமா பேசலாம். நானும் நீங்களும் என்ன பேசுறது? நிறைய பேசலாம். 2 பெண்கள் பேசினா பொய் தான் அதிகமா வெளியே வரும். ஜம்பம், போலித்தனம், தற்பெருமை தூக்கலா இருக்கும். இப்ப அப்படி இல்ல, நாம மனசு விட்டு உண்மைகளை பேசலாமே. பிரசாதுக்கு நடுங்கியது. கடவுளே, அம்மாக்காரி அழகா வேற இருக்கா, மனசு விட்டு என்ன பேச போறா? நித்யா காப்பாத்து. அங்கே கடற்கரையில் ஒரு ஓரமாக ஹரியும் நந்தினியும் உட்கார, ஹரி, உங்களுக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆச்சு? எப்போ சேர்ந்தீங்க? பிடித்தம் போக கையில என்ன சம்பளம் வரும்? சம்பள ஸ்லிப்பை ஆன்லைன்ல போட்டு காட்ட முடியுமா? ஹரி மிரண்டான். எதுக்கு இத்தனை கேள்விகள்? இதுதானே முதல் சந்திப்பு. 2 பேருக்கும் பரஸ்பரம் பிடிக்க வேண்டாமா? ஹரி, பணம் தான் இங்க பிரதானம். பாசத்தை வச்சுக்கிட்டு நாக்க வழிக்கிறதா? பிராக்டிக்கலா இருங்க. பெத்தவங்க உடன்பிறப்புகள் கடைசி வரைக்கும் வரப்போறது இல்ல. நாம தான் வாழணும். இப்போ உலகம் மாறியாச்சு. இது டிஜிட்டல் உலகம். தேவைகள் நிறைய இருக்கு. அதுக்கு பணம் வேணும். வீடு, கார்னு எல்லா வசதிகளும் ரொம்ப அவசியம். நான் பட்ஜெட் போட்டு வாழறவ. சரி, உங்க சேமிப்பு எத்தனை? ஏன்னா எல்லாத்தையும் கணக்கு போட்டா தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். நந்தினி, இருங்க, நான் இன்னும் பேசி முடிக்கல. உங்க அப்பா வீட்டுல நீங்க இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அது சொந்தம் இல்ல. அவர் காலம் முடிஞ்சு அதுல ஒரு பங்கு உங்களுக்கு. மார்க்கெட் வேல்யூ அப்ப எப்படி இருக்கும்னு தெரியாது. எங்க அப்பா வீட்டுல எங்க அண்ணனுக்கும் பங்கு உண்டு. பெரியவங்க சொத்துக்கள் அடிஷன். இப்போ நம்ம அதை கணக்கெடுக்க முடியாது. நமக்குன்னு என்ன இருக்கு? நேற்றைய கதை கேட்க எனக்கு பிடிக்காது. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இன்றைய வாழ்க்கை தான் சாஸ்வதம். நாம கூட்டு குடும்பத்துல வாழ முடியாது. கல்யாணம் முடிவானா நான் வீடு பார்த்துருவேன். கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே தனி கொடுத்தனும். நந்தினி, இன்னும் நான் முடிக்கல. ஹரி பொறுமை இழக்க தொடங்கினான். ஏன்னா எதையும் அறகுறையா செய்யக்கூடாது ஹரி. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. கொஞ்ச நாள் கூட்டு கொடுத்தனம் இருந்து அதுல கசந்து வீண் பிரச்சனைகள் ஏற்பட்டு வெளியில வரதை விட டே 1ல இருந்து தனியா வாழ தொடங்கிட்டா சிக்கல் இல்லை. இதுக்கு பிளீஸ் ஹரி, முழுசா நீங்களும் பேச போறீங்க. ஒருத்தரோட கண்ணோட்டம் முழுசா வெளியில வந்துட்டா அடுத்தவங்க பேசுறது சுலபம். பெரியவங்களை நான் குறை காணல. எனக்கும் பெத்தவங்க உண்டு. ஆனா அவங்க பேச்சையும் நான் கேட்கறது இல்ல. பருவம் வந்துட்டா நமக்குன்னு ஒரு சுயம் வேணும். எல்லாரையும் அனுசரிச்சு எல்லாத்துக்கும் தலையாட்டி மத்தவங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக பாடுபடுற ஒரு ரகம். இல்லைன்னா எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு சண்டை போட்டு பிரியறது இன்னொரு ரகம். 2மே வேண்டாம். அழகா கை குலுக்கிக்கிட்டு சிரிப்போட தேவைக்கு மட்டும் சந்திச்சு உறவுகளை கெட்டு போகாம காப்பாத்திக்கணும்னா அவங்கவுங்க தனி குடும்பமா இருக்கிறதா நல்லது. நம்ம வருமானத்தை வச்சு பட்ஜெட் போடுவோம். எல்லாம் வெளிப்படையா இருக்கட்டும். நமக்குள்ள ஒளிவு மறைவு வேண்டாம். செலவை இனி வர்ற காலத்துல குறைக்க முடியாது. ஆனா வரவை பெருக்க வழி செய்யலாம் இல்லையா? இவ்வளவுதான். இனி நீங்க பேசலாம் ஹரி. ஹரி மௌனமாக இருந்தான். கமான் ஹரி, உங்க கருத்துக்களை தான் சொல்லலாம். நான் குறுக்கிட மாட்டேன். ஹரி எழுந்து விட்டான். போலாம் நந்தினி. நீங்க எதுவுமே பேசலையே ஹரி. நீங்க பேசிட்டீங்களே நந்தினி. உங்க கருத்துக்களை நீங்க சொல்லியாச்சு. அதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்ல எனக்கு உரிமை இல்லை. என் உடன்பாடு உங்களுக்கு அவசியம் இல்லை. நான் உடன்பட வேண்டிய தேவையும் இல்லை. ஹரி, வீட்டு பெரியவங்களை மதிக்கிறவன்னா நான் அவமதிக்கல. நந்தினி, இப்போ என் முறை, நீங்க குறுக்க பேசாதீங்க. சரி, நாம யாரும் சுயம்பு இல்லை. நம்மளை பெத்து ஆளாக்கி படிக்க வச்சு நம்ம காலில் நிக்க வைக்கிறது பெற்றோர். கூடவே இருந்து சப்போர்ட் பண்றது உடன்பிறப்புகள். ஒவ்வொருத்தருக்கும் முன்பாதி இதுதான். முன்பாதியை கடக்காம பின்பாதிக்கு யாரும் வர முடியாது. அப்பவே நம்மளை தூக்கி போட்டு பட்ஜெட் போட்டு வாழ்ந்தாதான் உருப்பட முடியும். உன்னை ஆளாக்கி அதுல சில லட்சங்களை இழக்க நான் தயார் இல்லைன்னு அவங்க நினைச்சிருந்தா நமக்கு இந்த உயரம் இல்லை. காலை ஊனி நாம நிக்க அவங்கதான் காரணம். அதுக்காக காலம் முழுக்க அவங்க கூடவே நாம இருக்கணும்னு நான் சொல்லல. அது அவசியம் இல்லை. நம்ம கடமை நன்றி உணர்ச்சி, வளர்த்தவங்களுக்கு செலுத்துற நன்றி கடன் எல்லாமே இருக்கு இல்லையா? அரசாங்கமே எந்த ஒரு கடனையும் தள்ளுபடி செய்யறது இல்ல. ஆனா நன்றியுள்ள பிள்ளைகள் பெத்தவங்க கிட்ட பட்ட கடனை தள்ளுபடி செய்யறது எனக்கு நியாயமா படல. அவள் மௌனமாக இருந்தாள். நல்ல உத்தியோகம், செறிவான வாழ்க்கை அவசியம்தான். மனுஷனுக்கு சொந்தமா ஒரு வீடு, வாகனம், வசதிகள் எல்லாமே அவசியம்தான். பிறக்கிறதே நிம்மதியா வாழத்தானே. ஆனா பிறக்கும் போதே சொந்த வீட்டு பத்திரத்தை, கார் சாவிய கையில பிடிச்சுக்கிட்டு பிறக்கணும்னு ஆசைப்பட்டா அது சரியா? படிப்படியாத்தான் அது வாய்க்கணும். யாரும் அப்படி சொல்லல. சொன்னா அசிங்கம் நந்தினி. வீடு கட்டுறதும் சொத்து சேர்க்கறதும் மட்டுமே பிரதானம்னு பெத்தவங்க நினைச்சிருந்தா நமக்காக செலவழிக்க அவங்க யோசிச்சிருப்பாங்க. பாதுகாப்போட திட்டம் போட்டு பட்ஜெட் போட்டு வாழணும்னு நினைச்சா அது நியாயம். ஆனா அதுவும் எல்லாம் மீறினா கவலைதான் மிஞ்சும். நந்தினி எழுந்தாள். நிறுத்திட்டுமா? இல்ல, பேசுங்க. இப்ப உள்ள பெண்கள்
முதல் நாளே தனி கொடுத்தனம் கேக்குறாங்க. ஏன்? பெரியவங்க கூட வாழ பிடிக்கல, சுதந்திரம் பறி போயிடும் நம்புறாங்க. இத்தனை நாளைக்கு உன் பெற்றோர் கூட ஏன் வாழ்ந்த? அப்போ உன் சுதந்திரம் பறி போலியா? குறுக்கீட்டுக்கு மன்னிக்கவும், பிறந்த வீட்டுல கிடைக்கிற சலுகை சுதந்திரம் சத்தியமா எந்த ஒரு பொண்ணுக்கும் புகுந்த வீட்டுல கிடைக்கிறது இல்ல. எந்த ஒரு மாமியாரும் அம்மாவா மாற மாட்டாங்க. இதுல 1% கூட விதிவிலக்கு இல்ல. ஒப்புக்கிறேன். எந்த ஒரு மருமகளும் மகளாவும் இருக்கிறது இல்ல, தான் அம்மாவை நம்புற அளவுக்கு மாமியாரையும் நம்புறது இல்ல. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாம என்ன கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் நந்தினி. ஒப்புக்கிறேன். ஆனா ஆண்கள் ஆரம்பத்துல பெத்தவங்க தான் ஒசத்தின்னு இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவமானப்படுறாங்க. அவனுக்கு மனைவி வந்துட்டா பெரியவங்க மனசளவுல அவனை விலக்கி வச்சிடுறாங்க. அவனுக்கு சொந்தக்காரி வந்துட்டா இனி நாம வேண்டாம் அவனுக்குன்னு இவங்களே ஒரு முடிவெடுத்து நடுவுல கோடு கிழிச்சிடுறாங்க. சேர்ந்து வாழும்போது தானே இந்த கசப்பு. முதல் நாளே விலகிட்டா அப்போ அந்த கோபம் இருந்தாலும் 4 வட்டத்துல கரைஞ்சிரும். 2 பக்கமும் மென்டலா ஒரு சமன்பாட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப பர்சனலா வரேன். எங்க அண்ணி நித்யா எல்லா தகுதிகளும் உள்ள ஒரு பணக்கார பொண்ணு. அவங்க எங்க வீட்டுக்கு வாழ வந்து 7 வருஷங்கள் ஆச்சு. எங்க அம்மா பல சமயம் மாமியாராவே இருந்திருக்கிறாங்க. இப்ப கூட அந்த குணம் தலை தூக்குது. ஆனா அண்ணி சொக்க தங்கம். இந்த மாதிரி ஒரு பெண் உலகத்துல கிடையாது. அந்த அளவுக்கு அனுசரணை. அவங்க நினைச்சிருந்தா என்னைக்கோ தனி கொடுத்துன்னு போயிருக்கலாம். அண்ணன் தயார். அவங்க அப்பா அன்னிக்கு வீடு கட்டி தருவாரு. எல்லா தகுதிகளும் பின்புலமும் இருந்தும் அண்ணி அதை செய்யல. பாசத்தால சகல எதிர்ப்புகளையும் உடைச்சு வீசிட்டு இன்னைக்கு வெற்றி கொடைய நாட்டிட்டாங்க. இன்னைக்கு எங்க அப்பா உட்பட அம்மா பக்கம் யாருமே இல்ல. நாங்க எல்லாரும் அண்ணி பக்கம்தான். ஒரு குடும்பத்துல ஒரு மருமக பக்கா மெஜாரிட்டியா இருக்க முடியுமா? இத சாதிக்க அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 6 வருஷம். ஹரி, விதிவிலக்கு எல்லாத்துக்கும் உண்டு. உங்க அண்ணி ஒரு ரேர் பீஸ்ன்னு வைங்க, பாராட்டுறேன். ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தியே உங்க அம்மா பாடுபடுத்தி இருக்கிறாங்க. இப்பவும் அந்த குணம் தலை தூக்குதுன்னு சொன்னது நீங்க தான். எனக்கும் நாளைக்கு அதே ட்ரீட்மெண்ட் தானே நடக்கும். நந்தினி இருங்க. மூத்த மருமக பிரமாதமா பேர் வாங்க 6 வருஷங்கள் ஆகியிருக்கும். சோ அந்த வீட்டுக்கு யாரு 2வது மருமகளா வந்தாலும் அவ நிலைமை மோசம்தான். ஏன்னா எல்லா விதத்திலயும் என் மூத்த மருமகளை மிஞ்ச ஒருத்தர் இல்லைன்னு சொல்ற இந்த கம்பாரிசன் நரகம். பெத்தவங்க கிட்ட பேர் எடுக்க முடியாது, புருஷங்கிட்டே நல்ல பேர் வாங்க முடியாது. இந்த நிலைமையில அந்த மூத்தவ தான் வர்றவளுக்கு வில்லி. ஏன் அப்படி நினைக்கணும்? பார்த்து கத்துக்கலாமே. அப்படிப்பட்ட மகாத்மா யாரும் இங்க இல்ல. நாங்க வாழ வர்றோமா இல்ல கத்துக்க வர்றோமா? மாமியாரை விட வர்றவளுக்கு பரம எதிரி அந்த அண்ணி தான். இது குதர்க்கம் இல்ல ஹரி, நிஜம். இப்ப சொல்றேன். என் கருத்துக்களை ஆணித்தரமா நான் சொல்லிட்டேன். உங்க வீட்டுல ஒரு மகாத்மா இருக்கிற காரணமா இனிமே உங்களை கட்டிக்க நான் தயாரா இல்ல. இது வெளியில பரவுனா இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. இப்பெல்லாம் பெண்கள் தன்னை மாத்திக்க தயாரா இல்ல. ஒரு தாலிக்காக சுயத்தை இழக்க யாருக்கும் சம்மதம் இல்ல. போலமா? ஹரி சிரித்தான். எதுக்கு சிரிப்பு? வாழ்க்கைன்னா கொஞ்சமாவது விட்டு தர மனசு இருக்கணும் நந்தினி. எந்த அளவுக்கு? கைக்குள்ள ஒரு அழகான சிட்டுக்குருவி இருக்கு, அதுதான் வாழ்க்கை. அது அளவுக்கு மீறி இருக்கினா அது செத்து போயிடும் நந்தினி. வாழ்க்கையும் அப்படித்தான். அது சந்தோஷமா இருக்கணும், சாகடிக்க கூடாது இல்லையா? ஒப்புக்கிறேன். கைக்குள்ள இருக்கிற சிட்டுக்குருவி தான் வாழ்க்கை. இருக்குன்னா சாகும். கைய திறந்து விட்டா அது பறந்து போயிடுமே. நம்ம வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம பறந்து போயிடக்கூடாது இல்லையா? போலாம் ஹரி. இருவரும் நடக்க தன் மகளின் எண்ண ஓட்டங்களை, அவளது சிந்தனைகளை அந்த அம்மா வெளிப்படையாக பிரசாதிடம் புட்டு புட்டு வைத்தாள். எதையும் மறைக்கவில்லை. இங்கே நந்தினி பேசிய சகலத்தையும் அவள் அம்மா பிரசாதிடம் சொல்லிவிட்டாள். பிரசாத் புன்னகைத்தான். நாங்க யாரும் ஹரிய தடுக்க போறது இல்லைங்க. எங்க அப்பா அம்மாவும் மறுக்க மாட்டாங்க. அம்மா மனசுல ஒரு கிளேசம் இருக்கலாம், அதை என் மனைவி நித்யா சரி பண்ணிடுவா. அவளை விட ஒரு நல்ல மனைவி மருமகள் இருக்க முடியாது. அப்பா அம்மா முழுமையான திருப்தியோட நித்யா கூட வாழற காரணமா ஹரி நந்தினி பேச்ச கேட்டு தனி கொடுத்தனம் போனா நாங்க சந்தோஷமா அனுப்பி வைப்போம். ஆனா ஹரி போவான்னு எனக்கு தோணல. அப்படியா? ஆமாம்மா. ஒன்னு சொன்னா நீங்க கோவப்படக்கூடாது. சொல்லுங்க தம்பி. ஒரு காலத்துல ஆண்களும் பெற்றோர்களும் ஆடின ஆட்டத்துக்கு இப்ப பெண்கள் பதில் தர தொடங்கிட்டாங்க. இது தேவைதான், மறுக்கல. ஆனா பழிக்கு பழி வாங்குறது எதுக்கு? இந்த மாதிரி பெண்கள் இருந்தா கழுத்துல தாலி ஏறுமா? ஏறினாத்தான் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குமா? ஏற்கனவே இந்த உலகத்துல மாமியார் மருமகள் உறவுக்கு 7ஆம் பொருத்தம் தான். இதெல்லாம் நடந்தா இன்னும் விரிசல் அதிகம் தானே. சேர்ந்து வாழணும்னு யாரும் இங்க கட்டாயப்படுத்தல. ஆனா எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு ஒரு சமயத்துல புருஷனையே வெட்டி விட பெண்கள் துணிஞ்சாச்சு. ஆண்களும் அதுக்கு காரணம்தான். குடும்ப நல கோர்ட்ல கூட்டம் ரொம்ப வழியுது. கல்யாண பந்தம் கேலிக்குரியதா இருக்கு. பவித்திரம் தொலைஞ்சு போச்சு. சேர்ந்தும் வாழறது இல்ல, வாழ்ந்தாலும் குழந்தைகள் பிறக்கிறது இல்ல. இதெல்லாம் நல்லதா? நிச்சயமா நல்லது இல்ல. அடிப்படை காரணம் யாரு?
தெரியல. பெண்ணை பெத்தவங்க தான். தம்பி, பெண் குழந்தைகளை சுதந்திரமா வளர்த்துக்குங்க, அதுல தப்பு இல்ல. கூடவே கொஞ்சம் பண்பாட்டையும் கத்து கொடுங்க. வாழ்க்கையில படிப்பும் பணமும் அந்தஸ்தும் மட்டும் போதாது, மனிதநேயம் முக்கியம்னு சொல்லி கொடுங்க. இந்த மண்ணோட மகத்துவமே பொண்ணுதான். பெண்மையும் அவதான். உறவுக்குண்டான மரியாதையும் கத்து கொடுங்க. ஆங்கிலம் பேசுறது முக்கியம், ஆனா பெரியவங்களை மதிக்கிறதும் முக்கியம் இல்லையா? ஒருத்தரோட வாழ்ந்து வாரிசுகளை உருவாக்கி ஒரு தாயா மனைவியா கம்பீரமா நிக்கிறது பெண்மை இல்லையா? உலகத்தை மாத்தி காட்டுறோம்னு பெண்கள் வீறு கொண்டு எழறது பெருமைதான். ஆனா ஒரு ஆண் பிள்ளை பெத்துக்க முடியாதே. சுமக்கிறதும் வலிக்க வலிக்க பெத்துக்கிறதும் பால் ஊட்டுறதும் பெண் தானே. அதை மாத்த முடியாது இல்லையா? தம்பி, அந்த தாய்மைக்கு கருணையும் கனிவும் வேணும் இல்லையா? வலி பொறுத்துக்கிற சக்தி இருக்கும்போது வாழ்க்கையை பொறுத்துக்கிற சக்தி இல்லையா? உடல் எல்லாத்தையும் தாங்கும் போது மனசுக்கு மட்டும் ஏன் அந்த சக்தியும் சகிப்புத்தன்மையும் இல்ல? மருமக வரும்போது ஏன் மாமியார் கோபம்? தம்பி மனைவி கிட்ட எதுக்கு நாத்தனார் குறும்பு? டிவி சீரியல்ல கூட ஆண் வில்லன்களை விட பெண் வில்லிகள் அதிகம். காரணம் கற்பனை இல்ல, நிஜம். பெண் குலத்துக்கு பழி உணர்ச்சியும் வெறுப்பும் அதிகமாகுது. மகிஷாசுரனை அழிக்க சக்தி அவதாரம் எடுத்தா. காரணம் அவன் அசுரன். பெண் கோவப்பட்டா அழிக்க நினைச்சா அதுக்கு நியாயமான காரணம் இருக்கணும். இல்லைன்னா பெண்மைக்கே மரியாதை இல்லை. தூரத்தில் ஹரி நந்தினி வந்து கொண்டிருந்தார்கள். நானும் ஹரியும் நிறைய பேசினோம்மா. கல்யாணம் நடக்காது, ஆனா நல்ல நட்பு கிடைச்சது. நாங்களும் பேசினோம், புறப்படலாமா? பிரசாதும் ஹரியும் வீடு திரும்பி விட்டார்கள். வழியில் பேசிக்கொண்டார்கள். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடித்ததும், இப்ப கல்யாண சந்தையில கலப்படம் அதிகமாயிடுச்சு. பெண்கள் வேற லெவல்ல இருக்காங்க. திமிர் கூடாது. அம்மா, விதைச்சத அறுவடை செஞ்சுதான் ஆகணும். இனிமே பெண்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க ஒரு தலைமுறைக்கு முன்னால ஆயுள் தண்டனை அனுபவிச்சு விடுதலை ஆயிட்டாங்க. வாரிசுகள் ஆண்களை தண்டிக்க தொடங்கிட்டாங்க. தண்டனை காலத்தை அனுபவிக்கிற நேரம் இது. ஹரிக்கு கல்யாணம் நடந்து அவன் சந்தோஷமா வாழணும்னா நாம நிறைய விட்டு தரணும். அதுக்கு நாம தயாரா இருக்கணும். ஹரி, நீயும் கெடுபடியா இருக்காத, விட்டு கொடு, புரியவை. எல்லாரும் நித்யாவா இருக்க முடியாது. நான் கொடுத்து வச்சிருக்கேன். உனக்கும் அதிர்ஷ்டம் இருந்தா அமையும். யாரும் அவசரப்படாதீங்க, சரியா? என்னடா பிரசாத் பேசுற? அவன் ஆம்பளை. நிறுத்து கற்பகம். இப்பவும் மாமியார் நாக்காளிய விட்டு நீ இறங்கல. முதல்ல கீழே வா. என் பிள்ளைக்கு இதுதான் பிடிக்கும், அது இதுன்னு அவனை தூக்கி ஆகாயத்துல வைக்காத. பிள்ளைய பெத்த அம்மாக்கள் மண்டி போடுற காலம் இது. பொண்ணை பெத்தவங்க ஏறி நிக்கிறாங்க. காரணம் பழைய கோவம். அவங்க இப்ப பண்ற தப்புகளுக்கு அவங்களும் அனுபவிப்பாங்க. எதுவுமே எல்லை கடந்தா வேதனையில தான் முடியும். யாரையும் தோழமையோட பார்க்க தொடங்குனா தொல்லை இல்ல. நம்ம வார்த்தைகள் மத்தவங்களை புண்படுத்தாம கவனிங்க. யாரும் இங்க அடிமை இல்ல. ஆதிக்கம் செலுத்த நினைக்க வேண்டாம். ஹரி, இப்பெல்லாம் படிப்பு மட்டும் போதாது. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால குறைஞ்சபட்சம் 1 வருஷம் பயிற்சி வேணும், மனப்பயிற்சி. ஆல் தி பெஸ்ட். அனைவரும் சாப்பிட்டு உறங்க போக நித்யா அருகில் வந்தாள். ஹரி புண்பட்டிருக்கானா பிரசாத்? இல்ல நித்யா, புரிஞ்சுகிட்டு இருக்கான். கல்யாண காலத்தை எட்டக்கூடிய ஆண்கள் இனிமே புரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் பயிற்சி எடுத்துக்கணும். பெண்கள் இத்தனை தப்பா இருக்கலாமா? அந்த இனத்துல பிறந்துட்டு அவமானமா இருக்கு. எதுக்கு? இல்லப்பா, பொன் சுதந்திரம் பத்தி அளவுக்கு அதிகமா பேசிட்டோம். இப்ப ஆண்கள் சுதந்திரம் அடிபட்டு போச்சு. ஆண்கள் இந்த சமூகம் ரட்சிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தாச்சு. இது நியாயமா? வேற வழி இல்ல, பட்டுதான் ஆகணும். மறுநாள் காலை பிரசாதுக்கு போன் வந்தது. நந்தினியின் அம்மா. நாங்க குடும்பத்தோட உங்க வீட்டுக்கு வரலாமா? தாராளமா. காரணம் தெரிஞ்சுக்கலாமா? வந்து பேசுறோம். அன்று மாலை நந்தினி, அப்பா, அம்மா, அவள் தம்பி 4 பேரும் தாம்பூலம் சகிதம் வந்தார்கள். நாங்க நேத்திய சந்திப்பை பத்தி பேசல. பிரசாத், ஹரி 2 பேரும் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நித்யா, இங்க வாமா, இந்த தட்டை வாங்கிக்கோ. எதுக்கு? வீட்டு பெரியவங்க மாமா அத்தை இருக்காங்க. எதுவானாலும் அவங்க கிட்ட கொடுங்க. கல்யாணம் பேச வரும்போது அவங்க கிட்ட தான் தருவோம். நாங்க இப்ப அதுக்காக வரல. பின்ன இது குரு தட்சணை. புரியல? எங்க நந்தினி உன்னை குருவா ஏத்துக்கிட்டு உன்கிட்ட பயிற்சி எடுத்துக்க ஆசைப்படுறா. ஒரு பிரமாதமான மருமகளா ஒரு பொண்ணு எப்படி வாழணும்? அவளுக்கு குடும்பம் முழுக்க ஆதரவு தர எவ்வளவு காலம் ஆகும்? அதுக்கு அவ என்ன செய்யணும்? எல்லாத்தையும் நீ கத்து தரணும். அவ கத்துக்கிட்டு பாஸ் ஆனப்புறம் சம்பந்தம் பேச வருவோம். ஐயோ, இதெல்லாம் என்ன? நந்தினி அருகில் வந்தாள். இப்போ உங்களை நான் மேடம்னு கூப்பிடுறேன். நான் பாஸ் ஆனப்புறம் அக்கான்னு கூப்பிடுறேன். ஃபீஸ் என்னன்னு சொல்லிடுங்க. அண்ணி, இது ஒரு நல்ல பிசினஸ் ஆச்சே. கத்துக்க வேண்டிய பெண்கள் நிறைய இருக்காங்க. அண்ணன், டேய், நம்ம தெருக்கோடியில பெரிய வீடு ஒண்ணு இருக்கு, காலியா கிடக்கு. அட்ரஸ குடுறா, இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சிடலாம். டேய், பேப்பர்ல விளம்பரம் குடுறா, நோட்டீஸ் அச்சடி. இளம் பெண்களே, நல்ல மருமகளாக வேண்டுமா? அணுகவும் நித்யா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட். கல்லா கட்டிடலாம். குடும்பம் மொத்தமும் சேர்ந்து சிரித்தது.